கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நாளை தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளிலும் அவருடைய சத்தியத்தை கேட்கச் செய்த கிருபைக்காக நாம் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றியங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த ஒரு ஆராதனைக்கு கூட நம்மை துவக்க ஜெபத்தில் வழிநடத்தும்படி அன்பு சகோதரர் லாரன்ஸ் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசுவல் நடத்துகிறதான எங்கள் அன்பின் ஒன்றான மீதேவனே, அப்பாவும் எங்கள் கர்த்தரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, இதோ கடந்த காலங்களில் இருந்த குடிநீதாம் எங்களை கண்ணின் மனைகளைப் போல பாதுகாத்து இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக செய்து இந்த நாளுமாக இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் இந்த நேரத்தை நீதாமே கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக கொடான கூடிய நன்றிகளை இருக்கிறோம். தகப்பனே, தகப்பனே, நாங்கள் கேட்கிற சத்தியங்களை நாங்கள் எங்களுடைய மனதிலே பதிய வைத்து கொண்டு அதற்கேற்ற கணிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாகவும், இப்படிப்பட்ட சத்தியங்களை நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல தகப்பனே, அதற்குரிய கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாகவும் நீதாமே எங்களுடைய பரிசாவினாலும் நம்முடைய கிருபையினாலும் பலப்படுத்தி வழிநடத்தும் தகப்பனே. நம்மளை தகப்பனே, இப்படியாக இந்த கூட்டம் மாறும் முதல் முடிவு வரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருந்து முடிவு வரைந்தும் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த ஸ்ரீ ஜெபத்தை எங்கள் கண்மலை மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உடைய பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சி முன்னாடி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய ஒரு நாளிலும் யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு என்கின்ற தலைப்பின் கீழ் தூது தருமாறு அன்பு சகோதரர் ஜோயல் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, ஸோ என்னுடைய பெரிதான கிருபையினால் இன்றைக்கும் கூட சிறு மந்தையாக தான் அழைச்சிருக்கார். நம்ம அடிக்கடி பார்ப்போம், அடிக்கடி சொல்லுவோம். கடைசி காலத்தில் வளரக்கூடிய பிள்ளைகள் நம்ம சொல்கிறோம். உண்மையான சத்தியத்துக்கு செவியை சார்த்து இந்த சத்தியத்தினுடைய ஒரு உண்மை தன்மையை கூட புரிந்து கொண்டு மிகவும் வாஞ்சையாக வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு கூட கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அநேகருக்கு கிடைக்காத சத்திய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி கேட்கக்கூடியவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய அப்பா கிட்ட கூட எங்களுடைய அனுதின ஜெபங்களில் நாங்கள் வேண்டிக்கிறோம். பாடத்துக்கு போகிறதுக்கு முன்பாக கடந்த வாரம் என்ன பாடம் பார்த்தோம், ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ஓகே, 7 சபைகளும் 7 தூதர்களும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட பார்த்துருப்போம். அதில் 7 சபைகள் 7 தூதர்கள்னு சொல்லும் பொழுது கூட ஒரு சின்ன ரீகேப் கூட போயிடலாம் நம்ம அதுக்கு. முதலாவது சபை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கூட எபேசு சபை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதற்கு முதன்மை அப்படின்னு சொல்லி கூட பொருள். அதனுடைய தூதன் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி கூட பார்த்துட்டோம். அடுத்தது 2வது சபையினுடைய பெயர் சிமிர்னா. சிமிர்னா அப்படின்னா கசப்பு அப்படிங்கிறது லிட்டரலான பொருள் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அந்த ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு சபையில் அந்த சபைகளுக்கு வைக்கப்பட்ட பேர்களுடைய அர்த்தங்களை குறித்து நாம் போன வாரம் ரொம்ப டீட்டெயில்டாக கூட பார்த்துருப்போம். அந்த படம் கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். சிமிர்னா சபையினுடைய தூதனுடைய பேர் அப்போஸ்தலனாகிய யோவான் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். 3வது சபையினுடைய பேர் பெர்கமு. பெர்கமு அப்படின்னா எழும்பி வருதல் அப்படிங்கிறது கூட அர்த்தம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். தூதன் ஏரியஸ் அவர்கள் இந்த 3வது கால சபையினுடைய தூதனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். 4வது தியத்தீரா அப்படிங்கிற ஒரு சபை சொல்லி பார்க்குறோம். தியத்தீரா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சுகந்த வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கால சபைகளுக்கு யார் தூதனாக இருந்திருக்குது அப்படின்னா பீட்டர் வால்டோ இருந்திருக்காரு அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் 5வது சபை அப்படிங்கும் போது சர்தை அப்படிங்கிறது 5வது சபைன்னு சொல்லி கூட பார்த்துருக்கோம். சர்தை அப்படிங்கிற வார்த்தைக்கு கூட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது விச் ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் மீந்திருத்தல் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கலாம். தூதன் ஜான் விக்லிஃப் இந்த 5வது சபைக்கு கூட தூதனாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 6ஆம் கால சபை அப்படிங்கிறது ஃபிலதெல்ஃபியா. ஃபிலதெல்ஃபியா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையினுடைய பெயர்கள் கூட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதர்லி லவ், சகோதர அன்பு அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். இந்த
சபையினுடைய தூதன் யார் அப்படின்னா மார்ட்டின் லூத்தர் கிங் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ அடுத்தது 7ஆம் கால சபை, கடைசி கால சபையினுடைய அங்கத்தினரில் நாமளும் ஒருத்தர். ஸோ லவோதிகேயா அப்படிங்கிறது இந்த 7ஆம் கால சபையினுடைய பெயர். ஸோ இந்த லவோதிகேயா அப்படிங்கிற அந்த ஒரு பெயருக்கு கூட என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சபையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ இதற்கு யார் 7ஆம் தூதன், இந்த 7ஆம் சபையினுடைய தூதன் யாருன்னு பார்க்கும்பொழுது கூட சார்லஸ் டேஸ் ரசல் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 7 கால சபைகளுக்கும் 7 தூதர்களை வந்து தேவன் கொடுத்துட்டார். ஏன் கொடுத்துருக்கார் அப்படின்னா, 7 கால சபை அங்கங்களுக்கும் என்ன போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அவருடைய வசனங்கள், சத்திய வெளிச்சங்கள் போகணும் அப்படிங்கிறதுனால அந்தந்த காலப்பகுதிக்குள்ள சபைகளுக்கு ஏற்ற ஒரு சத்திய வெளிச்சத்தை வந்து அந்தந்த காலத்தில் வாழ்ந்த தூதர்களை கொண்டு தேவன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்துட்டோம். அதுலேயும் குறிப்பிட்ட வகையில் அந்த 7ஆம் தூதன் நம்ம 7ஆம் கால சபை அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படிங்கும் பொழுது அந்த 7ஆம் கால சபையினுடைய சத்திய வெளிச்சங்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட வருது அப்படின்னா, அந்த 7ஆம் தூதனுடைய பிரயாசங்கள் எவ்வளோ அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, போன வாரம் வந்து மிகவும் ஒரு பாடமாக ரொம்ப ஒரு டீட்டெயில்டாக கூட பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு. ஸோ இன்றைக்கும் கூட இந்த ஒரு பாடத்தை கேட்கும் பொழுது தேவனுடைய திட்டம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுமா நம்மளால் ஒரே ஒரு ஸ்லைடை வச்சு அப்படிங்கிறத பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பாடம் முடியும் போது நீங்கள் தாராளமாக சொல்லலாம், தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையும் இந்த ஒரு பிக்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். நாளைக்கு இந்த உலக ஜனங்களுக்கோ கிறிஸ்தவ மண்டலத்தில் உள்ள யாருக்கு வேணாலும் ஈஸியாக சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ இன்றைக்கும் நாம் என்ன வசனத்தை அடிப்படையாக கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ இந்த தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஒட்டுமொத்த திட்டத்தையும் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, தமிழில் யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் சார்ட் ஆஃப் த ஏஜஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு. இது வரைக்கும் நம்ம நிறைய பாடங்கள் கேட்டிருப்போம் இல்லைங்களா இந்த அடிப்படை வேதாகம வகுப்பில். இது வரைக்கும் நம்ம கேட்ட எல்லா பாடங்களையும் ஒருவேளை சுருக்கி ரொம்ப சின்னதாக பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தேவனுடைய திட்டத்தை வரைஞ்சு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு பெயிண்டிங், ஒரு 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 ஆர்ட் ஒர்க்காக பண்ணினா எப்படி இருக்கும்? தேவன் மைண்டில் ஒரு பிளான் இருக்கும்ல, எப்படி இந்த உலகம் போகணும், என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கணும், எந்தெந்த காலப்பகுதியில் நடக்கணும்னு ஒரு திட்டம் வச்சுருப்பார்ல. அந்த திட்டத்தை அப்படியே ஒரு பேப்பரில் வரைஞ்சா எப்படி இருக்குமோ அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு சார்ட்டு. தேவனுடைய திட்டத்தை டிஸ்பிளே பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ஃபோட்டோ. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடமும் கூட. யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு. யுகங்கள் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அநேக காலப்பகுதிகளை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆராய போகிறோம் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ பூமி உண்டானது முதல் அதுக்கப்புறம் இதற்கு நம்மளுடைய வாழ்க்கை பகுதிக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்தும், இன்னைக்கு நடந்துட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சேர்த்தும், ஸோ தேவன் என்ன பிளான் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத இந்த ஒரு சார்ட்டை வச்சு புரிஞ்சுக்கலாம். தேவன் இனியும் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்கும் எதுதான் ப்ரூஃபு அப்படின்னா இந்த ஒரு சார்ட் தான் ப்ரூஃப்னு சொல்லி பார்க்குறோம். இந்த உலகத்தில் தீமை இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? இருக்குது, தீமை மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா? அநேக விஷயங்கள் தவறாக நடந்துட்டாலும் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ ஒரு மார்க்கத்தையே அது மேலே நம்பிக்கையே இல்லாத ஒரு ஜனங்கள்கிட்ட போய் கேட்டால் என்ன கேட்பாங்க? இவ்வளோ தீமைகள் நடக்குது, இவ்வளோ கொடூரமான விஷயங்கள் நடக்குது, உங்களுடைய கடவுள் ஏன் அமைதியாக இருக்கார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? சில நேரங்களில் ஒரு கிறிஸ்தவனை என்ன பண்ண முடியாது, நம்மளால் ரொம்ப எமோஷ்னலாக அட்டாக் ஆகிருப்பாங்க, அந்த கேள்விகளை கேட்பாங்க. இல்லை அவர்கள் நேசித்த ஒரு அருமையான உறவுகளை வந்து இழந்திருப்பாங்க. சில நேரம் நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட ஆறுதல் தான் சொல்ல முடியுமே தவிர அவங்கக்கிட்ட வசனத்தை எடுத்து வைத்து நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் சத்தியத்தில் இந்த ஒரு அழைப்பை கொடுத்துருக்கார், நாம் கிளியராக புரிஞ்சுக்கணும். அவருடைய மைண்டில் என்னெல்லாம் வச்சிருக்கார் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குது? இவ்வளோ தீமையான உலகம்னு நம்ம சொல்லிட்டோம், ஏன் இவ்வளோ தீமைகளை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, தேவன் இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதையும் அமைதியாக வச்சிட்டு இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப கல் நெஞ்சம் படைச்சவர் கிடையாது.
ரொம்ப இலகிய மனசுடையவர், அவருடைய ஒரே பேரான குமாரனே நமக்கு கொடுத்துருக்கார். அப்படிங்கும் போது அப்பேற்பட்ட தேவன் இந்த அநியாயங்களை பார்த்து அமைதியாக இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் ரொம்ப அமைதியாக எதையுமே பார்க்காம இருக்காருன்னு நாம் நினச்சிட்டு இருந்தாலும் அவருடைய திட்டத்தில் எந்த ஒரு விஷயங்கள்லாம் ஒரு பார்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எங்கேயாவது வசனத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசாயா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஏசாயா 14:24 வாசிக்கலாம். ஏசாயா 14:24 நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். தேவன் நினைத்தபடி நடக்குமா? அப்போ இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் என்னது? தேவன் ஒரு சில விஷயங்களை நினச்சிட்டாரு, அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ எவ்வளோ ஒரு சதி திட்டம் போட்டாலும், சாத்தான் எவ்வளோ வஞ்சகமாக நடந்துக்கிட்டாலும், அதே நேரத்தில் அவருடைய திட்டத்தை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, இதெல்லாம் ஒரு சைடு நடக்கட்டும், அவரோட பிளான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சைடு பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதற்கு மாறா நடக்கவே நடக்காது அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறது தான் இந்த ஒரு வசனம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தேவனுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கூட வைக்கிறேன். தெரியுமா தேவனுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே தெரியுமா அப்படின்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு எங்கேயாவது ப்ரூஃப் இருக்கா நம்ம சொல்கிறதுக்கு அப்படின்னா ஏசாயாலே இருக்குது. ஏசாயா 46:10 வாசிக்கலாம். ஏசாயா 46:10 அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி. என்ன சொல்லிட்டாரு கிளியரா? இது வரைக்கும் நடந்ததா இருக்கட்டும், இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு எண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வரைக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா எனக்கு ரொம்ப கிளியரா தெரியும் அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயங்கள் அவருக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இங்கே மட்டும் இல்லை, இந்த பூமியில் மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்லையுமே என்ன விஷயங்கள் என்னென்ன டைமுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத தேவன் அழகாக அவருடைய திட்டத்தில் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் இது எல்லா விஷயத்தையும் எங்கே சொல்லப்பட்டிருக்கு வேதாகமத்தில் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அப்படின்னா ஆபகுக் தீர்க்கதரிசி ரொம்ப அருமையாக அந்த விஷயத்தை கூட எழுதுறாரு. இது ஆபகுக்ல 2:3 வாசிக்கலாம். ஆபகுக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்புவோம், ஆனால் ஏதோ ஒன்று மாறி நடந்தும் போது என்ன பண்ணுவான் மனுஷன் ஒரு அற்பமான காரியங்களுக்காக என்ன பண்ணுவான், சில நேரம் தேவனையே தூஷிப்பாங்க. ஏன்? நான் மனசில் நினச்ச அந்த காரியம் என்ன பண்ணலை, நடக்கலை, ஸோ அதனால அந்த ஒரு விசுவாசமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உலகத்தினுடைய முடிவு காலங்கள் இருக்குது, அநேக திட்டங்கள் இருக்குது, நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி பிரதர் நம்புறது? நிறைய ஜென்ரேஷன்ஸ் தாண்டி வந்தாச்சு, இதெல்லாம் நம்ம நம்பலாமா, வெயிட் பண்ணலாமா சில காரியங்களுக்காக அப்படின்னா நான் சொல்லிட்டா அது நடக்கும். அது தாமதிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அது என்ன பண்ணாது, தாமதிக்காது, பக்காவாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட இந்த ஆபகுக்கில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இது நான் நினைத்திட்ட காரியங்கள் 100% நிறைவேறும், என்னுடைய திட்டம் 100% நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யார் சொல்கிறா அப்படின்னா தேவன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ உலகத்துக்கே தேவன் ஒட்டுமொத்த திட்டங்களையும் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் அதை பிரயாணிக்கிற நம்ம எல்லாத்துக்கும் என்னமும் கொடுத்துருக்காரு அப்படின்னா சுயாதீனமும் கொடுத்துருக்காரு. இப்போது தேவன் ஒரு பிளான் வச்சுட்டாரு. 1,44,000 நிறைவடைஞ்சா சபையினுடைய அந்த கிறிஸ்துவனுடைய மனவாட்டினுடைய செலெக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டா அது யாரெல்லாம் அந்த மனவாட்டியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட தேவன் ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டால் தேவனுக்கு தெரியாது. காஞ்சிபுரத்தில் இன்னாருன்னு. ஆனால் என்ன தெரியும், கிறிஸ்து மாதிரி என்னுடைய குமாரன் மாதிரி இந்த குணலட்சணங்கள் யார் பிரதிபலிக்கிறாங்களோ அவங்க எங்கே இருப்பாங்க, அந்த 1,44,000 இருப்பாங்கன்றதை தேவன் ரொம்ப கிளியராக அழகாக முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு. இப்போ நாம் அந்த 1,44,000 ஒருத்தரா இல்லையா அப்படிங்கிறத முடிவை யார் தான் எடுக்கணும் அப்படின்னா நாம தான் எடுக்கணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அண்ட் அதே நேரத்தில் சப்ஜெக்டுக்குள்ளே இன்னும் அகைன் நம்ம டீப்பாக போகணும் அப்படின்னா தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையுமே தேவன் அழகாக ஒரு டிராஃப்ட் பண்ணி கொடுக்க சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட இந்த ஆபகுக் 2:2 வாசிக்கலாம். 2 அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. ஆபகுக் தீர்க்கதரிசிட்ட சொல்லியிருக்கார். தரிசனம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த இடத்துல தேவ திட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை
அநேக மூத்த சகோதரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே சொல்லிட்டார் இல்லையா, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி, அதாவது தேவனுடைய திட்டத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. இப்போ இந்த வசனத்தை பலகையில தீர்க்கமாய் வர அப்படின்னு சொல்லிட்ட இந்த கட்டளையை, ஆபகுக்கு சொல்லிட்ட இந்த விஷயத்த ஒருவேளை வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய மூத்த சகோதரர்கள் அநேகம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை பார்த்துட்டு படிச்சுட்டு ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தேவன் சொல்லியிருக்கிறத செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் யாருக்காக இந்த சார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவனுடைய பிளானை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரெல்லாம் வில்லிங்கோ அவங்களுக்காக மட்டும் போடப்பட்ட சார்ட் இது. ஸோ இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் எத்தனை பேர் வில்லிங்காக இருக்காங்க இந்த சார்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க? 2 பேர் இப்போ வரைக்கும் இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் சில சகோதரர்கள் இருக்காங்க நம்ம மத்தியில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது தேவன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, என்னோட பிளானை ஒரு சார்ட்டாக வரைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆபகுக்கு கிட்ட. அதை அநேக ரிசர்ச்சுக்கு பிற்பாடு நம்முடைய சகோதரர்கள் வந்து அழகாக ஒரு சார்ட்டாக டிராஃப்ட் பண்ணும் பொழுது அது எப்படி வருது அப்படின்னா இப்படி வருது. ஜஸ்ட் இந்த பிக்சரை பார்க்கும் பொழுது இது புரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? என்னென்னமோ கோடு கோடா கலர் கலரா ஏதேதோ பண்ணியிருக்கீங்க, இது நிச்சயமா என்ன பண்ணாது, நமக்கு இப்படி பார்த்தா புரியாது. ஆனால் இந்த பாடம் முடிக்கும் பொழுது உங்கள் மத்தியில் இதே கேள்வி கேட்பேன், அப்போ நீங்களே பதில் சொல்லுங்க, புரியுதா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ என்ன பிரதர் ரொம்ப கச்சா முச்சான் இருக்கு, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் போல இந்த ஒரு பிக்சரை பார்க்கும் பொழுது அப்படின்னா, அப்படி கிடையாது. ரொம்ப ஈஸி, இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம? இந்த ஒரு பிக்சரை புரிஞ்சுக்கிட்டா தேவனுடைய திட்டம்னா என்ன அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாம். நம்ம வேதாகம காலக்கணக்குன்னு ஒரு பாடம் எடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த பாடம் நீங்க ஒரு வேளை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயங்கள் பாருங்க, ஹைலைட் பண்றேன் பாருங்க. இது சிருஷ்டிப்பின் வாரம்னு சொல்லி பார்ப்போம். ஆதி ஆகமத்தில் இருக்கும், தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னா அது எல்லாத்தையும் எத்தனை நாட்கள்ல படைக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த கூட பார்த்துருப்போம். 7 நாள் அப்படிங்கும் போது அப்போ ஒரு நாள்லேயே படைச்சிட்டாரா எல்லா விஷயத்தையும் போது, ஒவ்வொரு நாளுக்கும் தேவனுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது 7000 வருஷம் அப்படிங்கிறத எங்கே பார்த்தோம் அப்படின்னா, இந்த வேதாகம காலக்கணக்கு பைபிள் குரோனாலஜிங்கிற ஒரு பாடத்தில் நம்ம கிளியராக பார்த்தோம் இதே இடத்துல. அப்போ ஒவ்வொரு நாள் தேவனுக்கு அப்படிங்கும் போது தேவனுக்கு ஒரு நாள், ஸோ அது எப்படி நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் படி 7000 வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ 7,000 வருஷங்கள்னு சொல்லி பார்க்குறோம். தேவன் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம் அந்த லாஸ்ட் டேஸில். அப்போது 6 நாள் அவருடைய சிருஷ்டிப்பு தொடர்ந்து நடைபெறுது. 6வது நாளுடைய கடைசி பகுதியில் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனிதர்களை வந்து படைக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஆதாமும் ஏவாளையும் படைக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 7வது நாள் தேவன் வந்து ரெஸ்ட் இருந்தார், ஓய்ந்திருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 7ஆம் நாள்னா என்ன அப்படின்னா, இந்த 7ஆம் நாளை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுதான் இந்த பைபிள் குரோனாலஜி அப்படிங்கிற ஒரு பாடத்தில் கூட பார்த்தோம். ஸோ எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 4000 வருஷம் இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் வந்துட்டாரு, அதற்கு பிற்பாடு ஒரு 3000 வருஷம், இது சேர்ந்தது தான் இந்த ஒரு 7000 வருஷம்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ கடைசி பீரியட்ல இருக்கோம் அப்படின்னா அந்த கடைசி 7000 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த 7000 இயர்ஸ், இந்த 7வது நாளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 7000 வருஷம், இந்த கடைசி 7ல் 6000 வருஷம் ஆல்ரெடி ஓவர் அப்படிங்கிறத எந்த பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேதாகம காலக்கணக்கு அப்படிங்கிற பாடத்தில் பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி கிளியராக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒட்டுமொத்த சார்ட்டை புரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்லிட்டோம் இதுதான் தேவனுடைய திட்டம்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த சார்ட் புரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னீங்க? இல்லை புரியல, ஏதோ ஒன்று கிளம்சியாக இருக்குது, கச்சா முச்சான் இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த சார்ட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, குழந்தையா இருக்கும் போது அந்த கிராஃப் வாங்கி ஜாமெட்ரிலாம் வரைவாங்க, பார்த்துருக்கீங்களா? வரையும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு வந்து எப்போதுமே டீச்சர் வந்து ஒரு 10 மார்க் அப்படின்னா இந்த ஜாமெட்ரி இதெல்லாம் வரைகிறதுக்கு கிராஃப்க்கு எப்போதுமே ஒரு 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை 2 விஷயம் மறக்காமல் வரைஞ்சிரும். என்ன வரைஞ்சிரும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வரைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இது வரைஞ்சாலே ஒரு 5 மார்க் கிடச்சிரும். நம்முடைய பாடத்தை இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இது எதை குறிக்குது அப்படின்னா காலத்தை குறிக்குது. இந்த சார்ட்டை புரிஞ்சுக்கணும். இந்த சார்ட்டை இப்படி நம்ம மூவ் பண்ணும் போது எப்படி எதை குறிக்கிறோம் அப்படின்னா டைம், காலத்தை குறிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த சார்ட்டை இப்படி பார்க்குறோம் இல்லையா, இந்த ஆங்கிளில் பார்க்கும்பொழுது எதை குறிக்கிறோம் அப்படின்னா நிலைமைகளை குறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ இந்த பாடம் நீங்கள் அதிகமாக நோட்ஸ் எடுக்க வேண்டாம், பட் நீங்கள் ஆனால் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒய் அப்படிங்கிறது, இந்த ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது
இந்த நிலைமையை குறிக்கும், ஸ்டேட்டஸை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா போயிடலாம். நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு இல்லையா, ஆர்டரில் போகலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கேபிட்டல் ஏ இருக்கா, அப்பொழுது இருந்த உலகம். இங்கே என்ன இருக்குது, இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகம். கேபிட்டல் சி அப்படிங்கிறது இனி வரும் உலகம். நாம் எல்லாமே எப்படி இதை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்? நான் ஏதோ ஒரு இடத்த பற்றி பேசிகிட்டு இருப்பேன், உங்களுக்கு ஏதோ ஒரு இடம்னு சொல்லி புரியாது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் கேபிட்டல் ஏன்னு சொன்னால் நீங்கள் இங்கே பார்க்கணும், கேபிட்டல் பின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இந்த இடம், கேபிட்டல் சின்னு சொல்லும் போது இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது அப்பொழுது இருந்த உலகம், கேபிட்டல் பி அப்படிங்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பொல்லாத உலகம்னு சொல்லி கூட பார்க்குறோம். கேபிட்டல் சி அப்படிங்கிறது இனி வரும் உலகத்தை குறிக்குது. இப்போது ஒன்றொன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு காலமாக, இல்லைங்களா? இது டைமு, இது ஸ்டேஜஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டோம் இந்த ஆங்கிளில் பார்க்கும் பொழுது. அப்போது என்ன இந்த கேபிட்டல் ஏ அப்படிங்கும் பொழுது அப்பொழுது இருந்த உலகம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இந்த அப்பொழுது இருந்த உலகத்தை பற்றி ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? 3 உலகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் எடுத்திருப்போம். ஸ்டார்டிங்கில் எடுக்கும் பொழுது அந்த சப்ஜெக்டில் இதை பற்றி சொல்லியிருப்போம். அப்போது இந்த அப்பொழுது இருந்த உலகத்தை பற்றி எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுதான் முதல் உலகம்னு சொல்லி எடுத்திருப்போம் 3 உலகங்கள் பாடங்களில். அதில் ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் உள்ள அந்த ஒரு விஷயங்கள் எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். காலக்கணக்கு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1656 வருடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்போ ஆதாம் படைக்கப்பட்டது முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் உள்ள விஷயங்கள்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம. ஸோ பைபிளில் ரெக்கார்டே இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஸோ முதலாம் உலகம் அப்படிங்கிற அந்த ஒரு டைம் பீரியடை பற்றின வசனங்கள் கூட நம்ம வாசிச்சிடலாம். 2 பேதுரு 3:6 வாசிக்கலாம். 2 பேதுரு 3:6 அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். முதலாம் உலகம் தண்ணினால அழியப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏ பார்த்துட்டோம் முதலாம் உலகம்னு, இது தண்ணியில் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ அடுத்த உலகம் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு மைன்யூட்டான விஷயத்தை நம்ம பார்க்கணும். அந்த கிராஃப் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏபிசின்னு போட்டிருந்தோம் இல்லையா, போகும்பொழுது இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும் பாருங்க. முதலாம் உலகமா, அடுத்தது இப்பொழுது இருக்க உலகம், இனி வரும் உலகம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த முதலாம் உலகத்துலேருந்து அடுத்த உலகத்துக்கு போகும்பொழுது அந்த சார்ட்டில் கொஞ்சம் கேப் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ். இது எதை குறிக்குது இந்த ஹைலைட் பண்ண விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஜலப்பிரளயம் வந்துச்சுங்க இல்லையா பூமியின் மேலே. ஸோ வரும்பொழுது எத்தனை நாள் ஜலப்பிரளயம் இருந்தது? திடீர்னு இப்படி கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படி பிரதர் சொல்கிறது? ஓகே ஃபைன். அப்போது அப்ராக்சிமேட்டாக 1 இயர்னு சொல்லுவாங்க. 370 நாட்கள் இருந்தது. அப்போது 370 நாட்கள் பேழையில் இருக்கார் நோவா. ஸோ நோவா பேழைக்குள்ளே இருந்த டைம் தான் இந்த கேப்பு. ஏன் தெரியுங்களா? அவங்க ஃபேமிலி மட்டும்தான் 2ஆம் உலகத்துக்குள்ளே போகிறாங்க முதலாம் உலகத்துலேருந்து. அந்த கேப்பை இந்த ஒரு விஷயம் குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த பி தான் இந்த 2ஆம் உலகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏன் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தோடு அது முடிஞ்சிருச்சு. நோவாவோட ஃபேமிலி மட்டும் இப்போ எதுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க? அடுத்த இந்த கிராஃப்குள்ளே என்டர் ஆகுறாங்க. இப்பொழுது இருக்கக்கூடிய பொல்லாத உலகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் 2ஆம் உலகம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இது எங்கேருந்து அப்படின்னா, ஜலப்பிரளயம் தொடங்கி இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த ஜலப்பிரளயம் 370 நாள், இது தொடங்கி எங்கே வரைக்கும் முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,44,000 பேருடைய அந்த செலெக்ஷன் வரைக்கும், சபையினுடைய நிறைவு வரைக்கும் எது இருக்குது அப்படின்னா இந்த 2ஆம் உலகம் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக மாற வந்திருக்க நாம ஒருவேளை அந்த 1,44,000 பேரில் ஒருவராக மாறிட்டா என்ன நடந்துரும் அப்படின்னா, இந்த சபை இந்த 2ஆம் உலகத்தினுடைய முடிவு நடைபெற்றோம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ இந்த 2ஆம் உலகத்தை குறித்து பார்க்கும் பொழுது கூட இதில் 3 டிவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்கலாம். நம்ம வாசிக்கலாம் தொடர்ந்து 2ஆம் உலகத்தை பற்றின விஷயங்கள். 2 பேதுரு 3:7 வாசிக்கலாம். 7ஆம் வசனம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம பார்க்குறோம். இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகம்னு சொல்லிட்டு பேதுரு ரொம்ப அழகாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுக்குள்ளதான் சில டிவிஷன்ஸ் இருக்குங்கிறத பார்க்குறோம். என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது? ஏன்னா நோவாவினுடைய ஃபேமிலி மட்டும் காக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலேருந்து செகண்ட் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஜலப்பிரளயத்தில் காக்கப்பட்டு.
இதுல யார் யார் வரா, இதுல யார் யார் தேவனுடைய திட்டத்துல இந்த டைம் பீரியட்ல யார் யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, முற்பிதாக்களின் யுகம் இருக்கு. முற்பிதாக்கள் இதில் தானே வராங்க. நோவாக்கு பிற்பாடு யார் யார் முற்பிதாக்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இல்லைங்களா? ஸோ இவங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எகிப்துலேருந்து அடிமையாக வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். முற்பிதாக்களுடைய யுகம் இருக்கு இதுல. அதுதான் இந்த விஷயம். ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் சபை நிறைவு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொல்லாத உலகம்னு பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு எது 3 டிவிஷன் இருக்குன்னா DEFன்னு பிரிக்கிறோம், யுகங்களாக பிரிக்கிறோம், 3 டிவிஷன்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று முற்பிதாக்களினுடைய யுகம், அப்போ 2 என்னவதாக இருக்கும், 2வது யூத யுகம், 3வது சுவிசேஷ யுகம்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போது இதுதான் இந்த 2ஆம் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 டிவிஷன்ஸ்ன்னு சொல்லி கூட பார்க்குறோம். அதை கூட ஹைலைட் பண்ணியிருக்கோம் உங்களுடைய புரிதலுக்காக. அப்போது இந்த F அப்படிங்கிறது வந்து சுவிசேஷ யுகம். இன்னைக்கு நாம் இருக்கோம் இல்லையா, நாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு காஸ்பல் ஏஜ்னு சொல்லுவோம், சுவிசேஷ யுகத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இதுக்குள்ள ஒரு டிவிஷன் இருக்குது, அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டிவிஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை விட ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப கரெக்டான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, 2 அறுவடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்த்துட்டோம். இப்போது ஏன் இந்த பாடங்கள்லாம் உங்களுக்கு ஆர்டரில் எடுக்கிறோம் அப்படின்னா, 3 உலகங்கள் கேட்கலன்னா இது புரியாது. பைபிள் க்ரோனாலஜி ஃபுல்லாக கேட்கல அப்படின்னா இதில் சில பாயிண்ட்ஸ் வந்து புரியாது. கிறிஸ்துவின் 2ஆம் வருகை கேட்கலன்னா சில விஷயங்கள் புரியாது. 3 அறுவடைகள்னு ஒரு பாடம் எடுத்திருப்போம். ஸோ அதையுமே நம்ம ஒருவேளை ஃபுல்லாக கேட்க தவறிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட் மாதிரி தான் இருக்குமே தவிர அதனுடைய டெப்த்தான பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு புரியாது. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஒருவேளை நீங்கள் நேரில் கிளாஸஸ் தவிர மிஸ் பண்ணிட்டா கூட ஆன்லைனில் என்ன பண்ணிவிடுங்க, நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதை கேட்டுட்டு வாங்க அடுத்த படத்துக்கு வரும்பொழுதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த சுவிசேஷ யுகத்தில் 2 அறுவடைகள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கூட யூத யுக அறுவடை, இதுக்குள்ளரே என்ன இருக்குது, 2 அறுவடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு யூத யுக அறுவடைனா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்தார் 1ஆம் வருகையில், வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஊழியம் பண்ணுறாரு. எப்படி சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு எப்போ சொல்லிட்டாரு, அவருடைய ஃபர்ஸ்ட் கமிங்லேயே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது யூத யுக அறுவடையை குறிக்குது. 2வது இன்னொரு அறுவடை இருக்குது இந்த காஸ்பல் ஏஜ்லேயே. அது என்ன, இந்த சுவிசேஷ யுகத்தில் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சுவிசேஷ யுக அறுவடை அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போது நெக்ஸ்ட்டு சுவிசேஷ யுக அறுவடை குறித்து நம்ம பார்க்கணும். அப்போது இந்த 2 அறுவடைகள் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்த்துட்டோம். அப்போ அடுத்தது என்ன, 2 உலகங்கள் முடிந்துருச்சு, 3வது ஒரு உலகம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கிராஃபில் உள்ள இந்த ஒரு விஷயம். இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இந்த லைன் இப்படி போயிட்டு இங்கே வருது இல்லையா, இது இனி வரும் உலகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ இந்த கேபிட்டல் சி இனி வரும் உலகம் அப்படிங்கிறது அது தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ 3வது உலகத்தினுடைய ஸ்டார்டிங்கில் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நம்ம அந்த ஸ்டார்டிங் டைம் அந்த எண்டிங் டு ஸ்டார்டிங் டைமில் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். 3ஆம் உலகம் அப்படிங்கிற விஷயத்தை கூட பார்த்துருப்போம். வாசிக்கலாம் 2 பேதுரு 3:13. 13ஆம் வசனம், அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஸோ 2ஆம் உலகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கூட பொல்லாத உலகம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்துட்டோம். இந்த 3வது உலகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கூட இதில் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல ஆட்சி நடக்கக்கூடிய, கிறிஸ்து வந்து அரசாளக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் தான் கேட்குறோம், கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை நடந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? கிறிஸ்து வந்துட்டாரா 2ஆம் வருகையில் அப்படின்னு கேட்டுட்டா வந்துட்டார் அப்படிங்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் கிளியரா. ஸோ இந்த கிராஃப் இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம விசுவாசிக்கிறோம். இது இந்த அதுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குது இந்த இனி வரும் உலகத்தில் அப்படின்னா, ஜின்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, இங்கே கேபிட்டல் ஜி, மேசியாவின் யுகம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இந்த ஜி எதை குறிக்குது அப்படின்னா, கிறிஸ்துவோட அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு அரசாட்சியை பற்றி நம்ம பார்க்குறோம். இதை தான் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னொரு கேபிட்டல் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ஃபபெட் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ அது எதை குறிக்குது அப்படின்னா, யுகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப சிம்பிளாக எப்படி பிரதர் இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சீர்படுத்துவார் இந்த பூமியை. 1000 வருஷத்துக்கு பிற்பாடு மரணத்தை ஒழித்து சாத்தானை வந்து ஒழித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபைனலாக எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு அப்பா கிட்ட. நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும், அப்பா வேற பையன் வேற.
அப்பா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த 1000 இயர்ஸ் எண்டில் வந்து பிதாவாகிய தேவன்கிட்ட எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு, ப்ராஜெக்ட் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதற்கு பிற்பாடு யுகா யுகத்துக்கும் ஆளுகை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த ஹெச் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறிக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இப்போ என்ன கிளியராக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டைம் ஜோன் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் டைம் ஜோன். அப்போ இங்கிட்ட உள்ள விஷயங்கள் என்ன தெரியுமா, நிலைமைகள். ஸோ இது வரைக்கும் டைம் ஜோன்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா, ஏனா என்ன, இங்கே இருக்கக்கூடிய பினா என்ன, சினா என்ன, இதில் DEFGH இது ஃபுல்லாக இந்த எல்லா ஆல்ஃபபெட்ஸும் இந்த சைடில் பார்த்துட்டோம், டைம் லைனில் பார்த்துட்டோம். அடுத்தது ஒய் ஆக்சிஸ் பார்க்கும் பொழுது கூட என்ன ஸ்டேஜஸில் இருக்கிறாங்க, எந்த டைமில் என்ன ஸ்டேஜஸில் எல்லாருமே இருந்தாங்க அப்படிங்கிறத கூட இது ரொம்ப அழகாக விவரிக்கும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கலாம். அப்போது இந்த சார்ட்டுக்கு ரொம்ப பேஸ் அப்படின்னா இந்த என் லைன்னு சொல்லி பார்க்கலாம். என் நான் எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணுவேன், சொல்லுவேன் வாயில், பட் உங்களுக்கு புரியறதுக்காக எல்லாத்தையுமே கிளியராக ஹைலைட் பண்ணுறேன். இந்த என் லைன் எதை குறிக்குது அப்படின்னா, மைண்டில் நல்லா கிளியராக பதிய வச்சுக்கோங்க. இது வந்து பாவம் இல்லாத நிலைமையை குறிக்கக்கூட ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த சார்ட்டோட பேஸ். இந்த சார்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போலேருந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூர்ந்து நீங்கள் கவனிக்கணும். இந்த என் லைன் இருக்கு இல்லையா, திக்காக ஒரு லைன் இருக்கு இல்லையா, அப்படி இந்த லைனை எதை குறிக்குது அப்படின்னா பாவம் இல்லாத நிலைமையை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை உங்களுக்காக நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதை குறிக்குது, பாவம் இல்லாத நிலைமையை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், வேற என்ன லைன் உங்கள் கண்ணுக்கு படுது, ஆர். ஓகேவா, இங்கே இருக்கு, எண்ணுக்கு கீழே இருக்கு, இது பாவம் இல்லாத நிலைமை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த ஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த லைன் எதை குறிக்குது அப்படின்னா இது மரண நிலைமையை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்போ கிளியரா புரிஞ்சுக்கலாம், இந்த ஆருக்கும் இந்த எண்ணுக்கும் நடுவில் மிடில் ஒரு லைன் இருக்கு, பெரிய லைனில் ஒரு சின்ன லைன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த லைன் இங்கே இருக்கு இல்லையா, பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த சின்ன லைன் எதை குறிக்குது அப்படின்னா நியாயப்பிரமாண நிலைமையை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிரதர் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக புரிய வைங்க அப்படின்னா ரொம்ப அழகாக நம்ம பார்க்கலாம் இந்த விஷயங்களை. எம் லைன் அப்படிங்கிறது கூட டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த எம் அப்படிங்கிற லைன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் லைன் நம்ம எதுக்காக இப்படி பார்த்துட்டு இருக்கோம், இந்த டைம் பீரியட்ல என்னென்ன ஸ்டேஜஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த எம்ங்கிற லைன் எதை குறிக்குது, எங்கேருந்து வருது அப்படின்னா கரெக்டாக சுவிசேஷ யுகம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இந்த எம்ங்கிற லைன் சுவிசேஷ யுகம் இங்கே இருக்கு, இதனுடைய தொடக்கம். இந்த எம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே வருது அப்படின்னா அறுவடையோட கடைசி வரைக்கும் வருது. இந்த அறுவடையினுடைய கடைசி வரைக்கும் இருக்கு அப்படின்னா ரெண்டாம் அறுவடையினுடைய எண்டில் இருக்கு இந்த எம் அப்படிங்கிற லைன். இந்த எம்ங்கிற லைனுடைய நிலைமை என்ன, இது எதை குறிக்குது அப்படின்னா இங்கே பார்த்தோம் இல்லையா, இது பாவம் இல்லாத நிலைமை, இது மரண நிலைமை, இது நியாய பிரமாணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த எம் எதை குறிக்குது இந்த லைன் அப்படின்னா இந்த எம் லைன் புதிய சிஷ்யினுடைய நிலைமையை குறிக்குது. ஸோ நமக்கு கிடைத்த பாக்கியம் எதுதான் அப்படின்னா இந்த எம் அப்படிங்கிற லைன் இப்போ நமக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இதுதான் இந்த புது சிஷ்யினுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ அந்த எம் லைனுக்கு மேலே இன்னொரு லைன் இருக்கு பாருங்க, அது என்னது, எல். சூப்பர் பிரதர். ஸோ இந்த எல் அப்படிங்கிற லைன் கூட எதை குறிக்குது அப்படின்னா 1000 இயர்ஸ் எண்டு வரைக்கும் இந்த லைன் போகுது. இந்த லைனும் இங்கேயே ஸ்டாப் ஆயிடல, எண்டு வரைக்கும் போகுது, 1000 இயர்ஸ் எண்டு வரைக்கும் போகுது. அப்படின்னா இது எதை குறிக்குது இந்த லைன் அப்படின்னா தூதர்களுடைய ஒரு நிலைமையை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த எல் எதை குறிக்குது அப்படின்னா தூதர்கள் நிலைமையை குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ அதற்கு மேலே இன்னொரு லைன் இருக்கு, என்ன அப்படின்னா கே இல்லைங்களா. இந்த கே அப்படிங்கிற இந்த ஒரு லைன் எங்க இருக்கு அப்படின்னா முதலாம் அறுவடையிலேருந்து தொடங்கி அதுவும் எது வரைக்கும் போகுது அப்படின்னா 1000 இயர்ஸ் எண்டு வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எதை குறிக்குது அப்படின்னா தெய்வீக நிலைமையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ ரொம்ப சிம்பிளா குழப்பிக்காம மைண்ட்ல ஸ்லோவா இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா பார்க்க பார்க்க உங்களுக்கு புரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் முடிகிறப்போ இதெல்லாம் உங்களுக்கு மனப்படமே ஆகிடும் லிட்ரலாக. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறத மனிதர்களுக்கு பொருத்தி பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு லைனாக படிக்கிறோம்ல, இந்த லைன் அந்த நிலைமை, இந்த லைன் இந்த நிலைமை,
புரியாது நமக்கு ஃபுல்லா. இதை மனிதர்களோட பொறித்து பார்க்கும் பொழுது ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வரைக்கும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல பார்த்துட்டோம் இல்லையா நிறைய விஷயங்கள். இனிமே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்காது, எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கும். ஏன்? அது எல்லாத்தையுமே மனுஷர்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம். அது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இல்லாமல் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், கேபிட்டல் ஏக்கும் ஸ்மால் ஏக்கும் வித்தியாசம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து கேஸ் சென்சிட்டிவாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மால் லெட்டர்ஸ்ல போட்டிருக்கோம். அது எப்படி அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இந்த என் லைனுடைய பேர் என்னன்னு சொன்னோம்? பாவம் இல்லாத நிலைமை இல்லையா? இங்கே ஒரு குட்டி ஏ இருக்கு பாருங்க, ஸ்மால் ஏ ஆல்பபெட்ல. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, ஆதாம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் என் லைன்ல. ஏன்? ஆதாம் படைக்கும் பொழுது அவர்கிட்ட பாவம் இருந்ததா? இல்லை. பாவமே இல்லாத நிலைமையில யார் பிறக்கிறா அப்படின்னா, இந்த இடத்துல ஆதாம் பிறக்கிறாரு அப்படிங்கிறத கூட ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம். ஸோ வாசிக்கலாம் ஆதியாகமம் 2:7. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா, அவர் படைக்கும் பொழுது அவர்கிட்ட பாவமே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆயிடுது? அவர் படைச்சிடுறாரு, உருவாக்கிடுறாரு, கனியை புசிச்சிடுறாரு, ஏவாளும் வஞ்சிக்கப்படுறாங்க, கொடுக்குறாங்க, இவரும் கனியை புசிச்சிடுறாரு. அதுக்குள்ள எதுக்குள்ள போறாரு அதுக்கப்புறம் இந்த ஆதாம் அப்படின்னா, பாவத்துக்குள்ள போயிடுறாரு. இங்க பாவமே இல்லாத நிலைமையில இருந்த ஆதாம் எங்க போயிடுறாரு அப்படின்னா, ஏலேருந்து பி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டார். இங்க ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா? இங்க ஒரு பிரமிட் மாதிரி ஷேப்ஸ்ல இந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் இங்க இருக்காது. ஏன் அப்படின்னா, அது வரைக்கும் எந்த நிலைமையில இருக்காரு அப்படின்னா, பாவம் இல்லாத நிலைமையில இருந்த ஆதாம் என்னைக்கு அந்த கனியை புசிச்சாரோ அதுக்கப்புறம் பாவத்துக்குள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது பாவம் செய்தபடியால் அவர் இங்கே வரக்கூடிய ஒரு விஷயத்தை கூட குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வரும்போது எதையும் ஓப்பன் பண்ணிட்டு வராரு அப்படின்னா, இங்கே எழுதியிருப்பாங்க பாருங்க, விசாலமான வழி. ஸோ 3 வழிகள் அப்படிங்கிற பாடம் உங்களுக்கு நம்ம கேட்கும் பொழுது உங்களுக்கு அருமையாக அந்த விஷயங்கள் வந்து ரிலேட் பண்ண முடியும் எல்லாத்தையுமே. ஓ, இதுதான் இன்னைக்கு எடுத்திருக்காங்களா பாடத்தில் அப்படின்னு. அப்போ விசாலமான வழியை வந்து யார் ஓப்பன் பண்ணிட்டு வரா அப்படின்னா, ஆதாம் ஓப்பன் பண்ணிட்டு வராரு. பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் தொடங்கிட்டதுனால மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு? உலகத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்? கீழ்ப்படியாமை முதல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாவத்தினுடைய சம்பளமாக மரணம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கூட வந்துருச்சு. ஆதாம் அங்கிருந்து ஒரு பாவம் இல்லாத நிலைமையிலேருந்து ஒரு மரணத்துக்கு கூட தள்ளப்படுறாரு. விசாலமான வழியை ஓப்பன் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் ரோமர் 6:23. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் பண்ணிடுறாரு, வேற சாய்ஸே இல்லை, அதனுடைய சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவருக்கு மரணம் அப்படின்னா இவருக்கு மட்டும் இல்லை, இவர் செய்த பாவத்தினால் என்ன ஆகுது? இவருடைய ஒட்டுமொத்த சந்ததிக்கும் மரணம் போகுது. இன்னைக்கு வரைக்கும் நாமெல்லாம் மறைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு ஒரு நாள் ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால தேவன் கொடுத்துட்ட பனிஷ்மெண்ட் இல்லைங்களா அது? ஸோ அதனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, மனுஷனால 1000 years பியாண்ட் என்ன பண்ண முடியல, உயிர் வாழவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னதான் பண்ணி ஆகணும், அவன் வந்து தேவனுடைய திட்டத்தில் மறிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஒருவேளை பச்சிளம் குழந்தை ஒன்று பிறகுது, அந்த குழந்தை பிறந்து ஒரு 10 minutesல சில குழந்தைகள்லாம் வந்து அதோட இந்த சீந்தோஷ நிலைக்கு அவங்களால அதை தாக்கு பிடிக்க முடியாமல் சில குழந்தைகள் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ அந்த பிறந்த குழந்தை ஏதாவது பாவம் பண்ணியிருக்கோமா? நாம் செய்கிற மாதிரி துணிகரமான பாவங்களோ, பொய் பேசுகிறதோ, தீமை பேசுகிறதோ, இல்லை தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்கிறதோ, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்குமா அந்த குழந்தை அப்படின்னா? அது ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அது கூட ஏன் மறிக்குது அப்படின்னா, அதற்கு காரணம் அங்கே ஆதாம் ஒரு பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அதனால என்ன ஆயிடுது, அந்த ஒட்டுமொத்த ஆதாமினுடைய சந்ததியுமே மரணத்துக்குள்ளாக போகுது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ கேட்டுக்கு போகிற வாசலை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இதை கூட மத்தேயுல அழகாக ரொம்ப ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. 7:13 வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அந்த வாசல் வழியா பிரவேசிக்கிறவங்க அநேகர் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கூட ஆதாம் என்ன பண்ணிடுறாரு, இந்த விசாலமான வழியை ஓப்பன் பண்ணிட்டு மரணத்துக்குள்ளாக வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த பி அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். ஸோ வாசிக்கலாம் ரோமர் 5:12. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், ஒரே மனுஷன் ஆதாமை பத்தி சொல்றாரு, பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும்
எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆதாம் நிமித்தம் பிறக்க போற எல்லாமே எங்க தான் வந்து நின்னாகணும் இனிமே அப்படின்னா இங்க நிக்க முடியாது, இங்கே தான் வந்தாகணும், பி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ ஸ்டேஜஸ் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ இந்த ஆங்கிளில். அப்போ முதலாம் உலகத்திலிருந்து இப்போ ரெண்டாம் உலகத்துக்குள்ளே போகும்பொழுது கூட என்ன பார்த்துட்டோம், நோவா வந்து முதலாம் உலகத்துலேயும் இருந்தார், ரெண்டாம் உலகத்துலேயும் சர்வைவ் ஆனாருன்னு சொல்லி பார்க்குறோம். நோவா அப்புறம் வாழ்ந்துட்டே வராரு, 9 சந்ததிகள் போகுது. நோவாவுடைய 9வது சந்ததியில் யார் வரா, 9th ஜென்ரேஷனில் யார் வரா அப்படின்னா ஆபிரகாம் வராரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, முற்பிதாக்களின் யுகம்னு சொன்னோம் இல்லையா. ஏன்னா இந்த ஜலப்பிரளயம் காலத்துக்கு பிற்பாடு இந்த டைமில் தான் யார் வரா அப்படின்னா ஆபிரகாம் வராரு. இப்போது ஆபிரகாமுடைய பேர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், சி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அப்போது ஆபிரகாம் வந்து இந்த முற்பிதாக்களின் காலத்தில் வராரு. வாசிக்கலாம் 1 நாளாகமம் 16, 15 முதல் 17 வசனங்கள். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 முடிய. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. 3 முற்பிதாக்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங் கொடுக்குறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்கள் தான் இந்த முற்பிதாக்களுடைய யுகத்தில் இருக்காங்க. ஆபிரகாம் தேவன் மேலே ஒரு ஃபெய்த் வச்சுருந்தார்ல, ஒரு விசுவாசம் வச்சுருந்தார் இல்லையா, அந்த விசுவாசத்துக்கு அவருக்கு கொடுத்த ப்ரைஸ் தான் அவருக்கு பிற்பாடு அவருடைய சந்ததியாகிய ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகி போகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்திருப்பார். அவர்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஆபிரகாமை விட பெரியவரா அப்படின்னு கேட்பாங்க. வந்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவே, ஆனால் அவங்க மைண்டில் எப்படி ஒரு கணம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஆபிரகாமை விட பெரியவரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எதனால் அப்படின்னா, இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு பிளெஸ்ஸிங்னால ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னா பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்கு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ ஆபிரகாமுக்கு பிற்பாடு யாக்கோபு, ஈசாக்கு எல்லாருக்கும் என்ன ஆகிடுது, இந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ரோமரில் கூட அழகாக ரெக்கார்டாக இருக்கும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 22 முடிய. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதுதான் முக்கியமான வார்த்தை. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ இன்னும் பெட்டரா பார்க்கலாம் அப்படின்னா ஏசாயா 41:8 கூட வாசிக்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அவருடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்லி கூட அட்ரஸ் பண்றாரு. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததியை தான் சொல்றாரு ரொம்ப அழகா. இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வந்திருக்கணும். என்ன டவுட்டு உங்களுக்கு வந்திருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஆதாம் இருக்கார் இல்லையா, இது பாவம் இல்லாத நிலைமைன்னு சொன்னோம். அப்புறம் ஆபிரகாம் பாவம் பண்ணிட்டதுனால அவருக்கு பிற்பாடு எல்லாரும் எங்கே வந்துடுறாங்க, மரணத்துக்கு வந்துடுறாங்கன்னு சொல்கிறோம். அப்போ ஆபிரகாம் இந்த முற்பிதாக்களுடைய யுகத்தில் வந்திருந்த ஆபிரகாம் எங்கே வந்திருக்கணும்? ஆக்சுவலி மனுஷன் தானே அவரும். இவர் இங்கே பாவத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார்ல, விசாலமான வழியை ஓப்பன் பண்ணி. ஆக்சுவலி ஆபிரகாம் இங்கே தானே இருந்திருக்கணும், இந்த லைனில் எங்கேயோ. ஏன்னா அவரும் மரணத்துக்குள்ளே போய் தானே ஆகணும். ஆனால் ஏன் ஆபிரகாம் இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கூட ஆபிரகாம்கிட்ட அப்போ பாவம் இல்லாமல் இருந்துட்டாரா, அதனால் அவர் எண்ணுக்கு வந்துட்டாரா அப்படின்னா பியில் தான் இருக்கணும் ஆக்சுவலி ஆபிரகாம். ஆனால் ஏன் இந்த இடத்துல வச்சிருக்கார் தேவன் அவருடைய மிகப்பெரிய திட்டத்தில் அப்படின்னா, அதுதான் அந்த வசனம் பார்த்தோம். தேவன் ஆதாமுக்கு ஒரு டெஸ்ட் வச்சார். அந்த டெஸ்ட்டில் யார் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னா ஆதாம் வந்து ஃபெயில் ஆகிட்டாரு. ஆனால் அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டு ஆபிரகாமுக்கு வைக்கிறாரு. அதில் யார் பாஸ் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஆபிரகாம் பாஸ் பண்ணிடுறாரு. நீ பிள்ளையாண்டான் மேலே என்ன பண்ணாத, உன்னுடைய கையை நீ போடாத அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ மிகப்பெரிய ஒரு விசுவாசம் வைக்கிறாரு தேவன் மேலே அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஆபிரகாம் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடுறாரு. அந்த ஒரு ஃபெய்த் வச்சார்ல பிதாவாகிய தேவன் மேலே, அதனால தேவன் ஆபிரகாமை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு பாவம் தான், அவரும் பாவி தான், ஏன்னா ஆதாமனுடைய சந்ததி தான். ஆனால் அவருடைய விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமை அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, இப்போ நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு ஒரு வசனம் படித்தோம் இல்லைங்களா. ஸோ அதனால் அவர் தேவன் என்ன ஸ்டேஜில் அவரை கன்சிடர் பண்ணுறாரு அப்படின்னா,
என் அப்படிங்கிற இந்த ஒரு பிளேனில் கன்சிடர் பண்ணுறாரு. ஏன்? என்னதான் அவர் பாவியாக இருந்துட்டாலும் கூட அவருடைய விசுவாசம் அவரை எப்படி காட்டுது தேவனுடைய பார்வைக்கு முன்பாக அப்படின்னா என் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கூட காட்டுது. அதனால தான் ஆபிரகாம் இந்த இடத்துல இல்லாமல் இங்கே இருக்கார் நம்முடைய சாட்டில் அப்படின்றத கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ ஆபிரகாமுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, இங்கே போல கேரக்டர் காட்டி இங்கே வந்துட்டார் மேலே ஏறி. இப்போ நமக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ நாமளும் ஆதாமுடைய சந்ததி தானே, நம்ம பாவத்தில் தான் இருக்கோம். நமக்கு மரணம் மட்டும்தான் ஒரே சாய்ஸா, இல்லை நம்மளாலையும் ஆபிரகாம் மாதிரி மேலே ஏறி வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஜெக்டினுடைய முடிவில் பார்க்கலாம். ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு பிளெஸிங் கொடுத்தார்ல, அதனால அவர் ரொம்ப ஈஸியாக ஏறி வந்துட்டார். அந்த பிளெஸிங் வாங்குறதுக்கு அவர் ரொம்ப அழகாக கேரக்டர் கூட காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ நமக்கும் அந்த ஒரு கிரேஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஆபிரகாமுக்கு பிளெஸிங் கொடுத்துட்றாரு, யாக்கோபு ஈசாக்கு யாக்கோபு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தேவன் அவரை தொழுது கொள்வதற்கு அவங்களுக்கு ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட கொடுக்குறாரு. ஸோ நிறைய பிரமாணங்கள் தராரு, எகிப்துலேருந்து கானான் போகிறப்ப தராரு. ஸோ அங்கே தான் ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு உண்டான கட்டளைகள் கூட தேவன் கொடுத்துட்டாரு. ரொம்ப பிளெஸிங்காக கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்? தேவனை நாங்கள் துதிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் எப்படி தேவன்கிட்ட பேசுறதுன்னு கேட்டாங்க. பேசணுமா? ஓகே, நோ ப்ராப்ளம், உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன், என்ன வர்ஷிப் பண்ணுறதுக்கு ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்னவும் கூட கொடுத்தாரு அந்த ஜனங்களுக்கு. அப்படின்னா நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தாரு. இங்கே பார்த்தோம்ல இந்த லைன் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கூட இந்த ஜனங்கள் ஆதாமினுடைய சந்ததியில் வந்து எல்லாருமே பாவத்தில் தான் பிறக்கிறாங்க. பிறக்கும் பொழுதே என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்னு இருக்கும் இல்லைங்களா? அப்போ எல்லாமே பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறாங்கன்னா இந்த ஜனங்களை மீட் எடுக்கணும்ல. ஏன்னா யார் இவங்க? அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி இவங்க, ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ இவங்களையும் மீட் எடுக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவா ஒரு சாய்ஸ் ஒன்று கொடுக்குறாரு. அதான் தேவன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுனா என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது ரொம்ப பிளெஸிங் தான் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு சாய்ஸு. இப்போ இன்னைக்கு மற்ற ரிலிஜன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட அப்படின்னா என்ன பண்ணு, ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அதை பண்ணிட்டு வா அப்படின்னு. கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் மற்ற ரிலிஜன்ஸில் இருக்குது இல்லைங்களா? அப்போது அந்த பாவத்துக்கு பரிகாரம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு உலக ஜனங்கள்லாம். ஆனால் அன்னைக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு, உனக்கு ஒரு சாய்ஸ் தரேன், நான் நியாயப்பிரமாணத்தை நீ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிடு, உனக்கு என்ன கொடுக்குறேன், ஜீவன் கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஆக்சுவலி அது ஒரு பிளெஸிங் தான். ஆனால் அது எல்லாராலையும் கடைபிடிக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன ஆயிடுது, அவர் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டாலும் கூட அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். வாசிக்கலாம் யாத்ராகமம் 19:5. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. நான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்றேன், என் வாக்கை உள்ளபடி கேட்டு நீங்க ஒருவேளை நடக்கிறீங்க அப்படின்னா இந்த பூமியில உள்ள மற்ற ஜனங்களை காட்டிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எதனால? ஆபிரகாமுக்கு அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துட்டாரு, உன்னுடைய சந்ததியை நான் பிளஸ் பண்ண போறேன் அப்படின்னு. ஆனா அவங்க என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் சங்கீதம் 147:20. 147ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவோ பிளஸிங் கொடுத்தாரு, ஆனா அவங்க என்ன பண்ணல, அதை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல. யோசிச்சு பாருங்களேன், தேவனை தரிசிக்கிறதுக்கு ஆசரிப்பு கூடாரம் கொடுத்தாங்க, அவரோட பேசுறதுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரம் கொடுத்தாங்க. ஸோ அதை என்ன பண்ண முடியல அவங்களால அப்படின்னா எடுத்துக்க முடியல. அதே நேரத்தில் பாவத்தை வந்து நிவர்த்தி செய்வதற்காக அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பலிகள் கொடுத்தாங்க இல்லைங்களா? என்ன பலிகள் கொடுத்தாங்க? ஒருவேளை நீங்கள் ஏதாவது பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பலி செலுத்துங்க, பலி செலுத்தினா உங்களுடைய பாவங்கள் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு மற்ற ரிலிஜன்ஸில் வந்து கெடா வெட்டு அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ கெடா வெட்டுலாம் பண்ணுவாங்க. எங்கிருந்து இதெல்லாம் அப்படியே மருவி வருது அப்படின்னா தேவன் அங்கே கொடுத்துட்டார் பழையப்பாட்டு கால பகுதியிலேயே. நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா, ஏதோ ஒரு விலங்கின் மீது அந்த ஒரு பாவத்தை செலுத்தி நீ என்ன பண்ண, நீ அதை பலியாக கொடு, அதுக்கு வந்து நான் உன்னுடைய பாவத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணலை, அதை கூட ஃபாலோ பண்ணலை. நமக்காக ஒன்றும் அறியாத ஒரு ஜீவன் பலியாகுது அப்படின்றத பார்க்கும்போதாவது அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர்கள் பாவத்திற்கு ஏற்றவாறு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பலிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இவ்வளோ பிளெஸிங் கொடுத்துட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய நியாயங்களை
அறியாமல் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான விஷயங்களை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ என்ன இன்னொரு விஷயம் கூட புரிஞ்சுக்கலாம். ஆசரிப்பு கூடாரம் கொடுத்துட்டாங்க, பலிகள் கொடுத்துட்டாரு, ஆனாலும் அவங்க வந்து மீறுதலுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ரோமர் 5:20 வாசிக்கலாம். ரோமர் 5:20 மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் ரொம்ப பெருகிட்டே இருக்கு, அவங்களால மேலே வர முடியல, என் லைனுக்கு வர முடியல, கீழே போயிட்டாங்க. அகைன் நியாயப்பிரமாணம் கொடுத்து பார்க்குறாரு, மேலே வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அதை ஃபாலோ பண்ணிட்டு ஜீவனுக்குள்ளே வந்துருவாங்களா, பாவம் இல்லாத ஒரு நிலைமைக்குள்ளே வந்துருவாங்களான்னு ஸ்டில் அவர் அப்படி கொடுத்தும் அவங்களால வர முடியல. இப்போ தேவன் என்ன பண்ணுவார்? அவங்கள அப்படியே விட்டுருவாரா? அங்கே தான் தேவன் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கிரேஷியஸான ஒரு காட் நமக்கு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு ஒரு அன்பின் தெய்வம் அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்கலாம். தேவனுடைய திட்டத்தில் அவர் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ரொம்ப அழகாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணலையா, ரொம்ப அழகாக அவங்களுக்கு ஒரு கிருபையை வந்து கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ வாசிக்கலாம். ரோமர் 8:3. ரோமர் 8:3 அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த டிஸ்பிளே வர வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியரா. ஸோ யார் வரா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கூட கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் யார் வரா அப்படின்னா, யூத யுகத்தினுடைய கடைசியில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா வரார். எங்கே வரார் அப்படின்னா, அந்த என் லைன் ஒன்று பார்த்தோம் இல்லையா, பாவம் இல்லாத நிலைமை. ஸோ அதில் வரார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ பாவம் இல்லாத லைனில் யார் இருக்கா அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரோமர் 8:3 கூட நமக்கு என்ன சொன்னது? அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு. ஏன் நியாயப்பிரமாணத்தை அவங்களால ஃபாலோ பண்ண முடியல, அதை ஃபாலோ பண்ண முடியாததுனால அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கூட ரொம்ப கிருபையாக இயேசு கிறிஸ்துவை வந்து அவங்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். எப்படி கூட வசனம் இருக்குது, நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு சொல்லி கூட இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணத்திற்கு மேலே இருக்கார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஒரே நிமிஷம். சப்ஜெக்ட் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே இல்லைன்னா கொஞ்சம் புரியாது. ஸோ 2 minutes வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு இங்கே அப்படின்னா, ஸோ என் லைனில் வரார் இயேசு கிறிஸ்து, இந்த இடத்துல வரார். ஏன் இயேசு கிறிஸ்து வந்து கீழே வரல அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து வரும்பொழுது எப்படி வந்தார் அப்படின்னா, பரிபூர்ண நிலைமையில் வந்தார், பாவம் இல்லாத ஒரு நிலைமையில் வந்தார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம்.
ஸோ அதனால எந்த ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து வரார் இங்கே அப்படின்னா இந்த இடத்துலேருந்து வரார், இந்த ஒரு இடத்துலேருந்து வராருன்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ அவர் ஏன் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு மேலே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட வாசிச்ச வசனத்தில் இருக்கிற மாதிரி அவர் வருவதற்கு முன்பாக போய் எப்படி தான் வராரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக தான் வராரு அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதரிகளே. ஸோ தேவன் என்ன பண்ணுறார், அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பி நம் மீது அன்பு செலுத்திட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அவங்களால நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ மாம்சமாக வெளிப்பட்டாரு. ஆனால் வெளிப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாரு? இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? மாம்சமாக வெளிப்பட்டாரா? பரிபூர்ணமாக தான் இருந்தார். அதனால தான் அந்த ஸ்டேஜில் வராரு. ஆனால் அவர் மாம்சமாக வெளிப்படுவதற்கு முன்பாடி எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஒரு தெய்வீக நிலைமையில் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்போது தெய்வீக நிலைமையிலிருந்து மனுஷீக நிலைமைக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். லிட்டரலாக சொல்ல போனால் கீழேருந்து மேலே ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்மெல்லாம். ஆனால் அவர் எங்கே இருக்காரு? அவர் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம். ஏசாயா 6:8 கூட வாசிக்கலாம். ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. நான் போறேன்ப்பா, மேலேருந்து கீழே போகணுன்னுலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நான் என்னதான் ஒரு மகிமையினுடைய ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும், ஒரு நல்ல ஒரு க்ளோரியான ஒரு பொசிஷனில் இருந்தால் கூட இந்த பூமிக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆதாமினுடைய பாவத்திலேருந்து இந்த ஒட்டுமொத்த ஜனங்களையும் மீட்பதற்காக நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வராரு அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்குறோம். ரொம்ப சிம்பிள். இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்முடைய பிதாவாகிய தேவன்கிட்ட யாருமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா போகவே முடியாது அப்படிங்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். யோவான் 14:6. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ரொம்ப கிளியர் சொல்லிட்டாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, நான் இல்லாமையே என்கிட்ட யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வசனங்கள் பார்க்கும் பொழுது கூட. யோவான் 14:6 என்ன சொல்லியிருக்காரு? அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். நான் இல்லாமல் எங்கள் அப்பாட்ட என்ன பண்ண முடியாது, நீங்கள் போகவே முடியாது அப்படின்னு. எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மேலேருந்து கீழே வந்துட்டு அகைன் நாம் எல்லாரும் மேலே போகக்கூடிய ரூட் எப்படி அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆதாம் வந்தாரா? இங்கே வந்து மரணத்தை ஓப்பன் பண்ணி வச்சாரா? கிறிஸ்து வந்தார். வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம மேலே போகணும், ஏன் கீழ் நோக்கி போகணும், நான் உங்களை மீட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகக்கூடிய அந்த ஒரு பாத்தை வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டாரு, மரணத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ என்ன பண்ணுறாரு அடுத்தது, இந்த ஜி அப்படிங்கிற இடத்துலேருந்து ஊழியத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதற்கு முன்னாடி என்ன செய்கிறார் அப்படிங்கிறத கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்ன பண்ணிட்டு போயிட்டாரு இயேசு கிறிஸ்து நமக்காகனா, ஒரு சாம்பிள் கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுதான் ரூட்டு அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் இப்படி போகிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற அந்த ஒரு மாடலை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ இதை நல்லா உற்று கவனிக்கலாம். அவருடைய 3.5 வருஷம் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அவர்? ஆக்சுவலி ஞானஸ்நானம் எடுத்தார் இல்லைங்களா? ஸோ இன்றும் கூட ஒருவேளை நாம் தேவனுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை ஞானஸ்நானத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ என்னதான் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பா பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அவருடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் அந்த கான்சக்ரேஷன் முழுக்கு ஞானஸ்நானத்தினால ஒரு அடையாளமாக அதை செஞ்சு காட்டிட்டு தான் உள்ள வராரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி அவர் செய்யும் பொழுது கூட என்ன சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படிங்கிற அந்த ஒரு சத்தம் கூட வந்தது. தேவனுடைய ஊழியத்தை அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அங்கீகாரம் வந்து அப்போ தான் கிடைக்குது. எது மூலமாக? அவர் எடுத்துகிட்டு ஞானஸ்நானம் மூலமாக. அவருடைய குமாரன் தான், ஆனாலுமே அவர் ஊழியம் பண்ணக்கூடிய அந்த அங்கீகாரம் எப்போ தான் அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவருடைய தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானத்தில் கிடைக்குது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம், இங்கே வந்துட்டாரா, அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுத்து ஸ்டேஜ் மேலே ஏறுறாரு. எம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் எதை குறிக்கும்னு சொல்லி கூட நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்படின்னா இது புது சிஷ்யனுடைய நிலைமையை குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம். இந்த எல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை குறிக்குது அப்படின்னா தூதர்கள் நிலைமையை குறிக்குது.
அடுத்தது இந்த எல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கே எதை குறிக்குது அப்படின்னா தெய்வீக நிலைமையை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துட்டு போனார். ஆஃப்டர் பேப்டிசம், ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 12 அப்போஸ்தலர்களை வந்து சூஸ் பண்ணுறாரு. ஸோ எங்கே போகிறார், அடுத்தது ஜியிலேருந்து எம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்குள்ளே போயிடுறாரு. ஸோ புதிய சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ளே யார் போகிறா, ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து போகிறாரு. இதெல்லாம் நமக்கும் ஒரு பாடமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி போயிட்டார் இல்லையா புது சிருஷ்டியா, போன பிற்பாடு அவருடைய கோர்ஸை முடிக்கிறதுக்கு, அவருடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு ஒரு சாதாரண மரணம் இருந்தது அவளுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஒஸ்ட் டெத்துன்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ ஈஸியாக செத்துட்டாரா அப்படின்னா பாடுகள் மூலமாகத்தான் ஒருத்தர் அவருடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறத என்ன பண்ணுறாரு, ரொம்ப அழகாக இந்த இடத்துல செஞ்சு காட்டுறார். நெருக்கமான வழி இல்லைங்களா, ஸோ நெருக்கமான வழியை ஓப்பன் பண்ணிடுறாரு. இடுக்கமான பாதை வழியாக யாரெல்லாம் பிரவேசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எங்கே போயிடலாம், அப்பா கிட்ட போயிடலாம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிடுறாரு. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் என்ன சொல்கிறோம், நீங்கள் வாங்க ப்ரேயருக்கு வாங்க, உட்காருங்க, ரொம்ப லெகுவாக இருக்கும், கிறிஸ்டினாக நீங்கள் மாறிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க மதம் மாற்றுறதுக்கு. அப்படி ஒரு வேளை கிறிஸ்டினாக மாறிட்டா என்ன சொல்லுவாங்க, அடுத்தது கார் வரும், வீடு வரும், கோடீஸ்வரன் ஆகலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஊழியம் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கிறிஸ்து அப்படி ஒரு ரோல் மாடல் நமக்கு வச்சுட்டு போயிருக்காரா ஃபுட் பிரிண்ட்ஸ்லனா? நெருக்கமான பாதை வழியாக நீங்கள் பாடு அனுபவிக்கிறீங்க என்ன மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம பிதா கிட்ட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்குறோம். ஸோ எங்கே போயிடுறாரு, ஜிலேருந்து இந்த எம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறாரு, புது சிஷ்யங்களுடைய நிலைமைக்கு போய்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ இதில் போனால், இந்த நெருக்கமான வழியில் போனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜீவன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத கூட அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இதை மத்தேயுல ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. வாசிக்கலாம், மத்தேயு 7:13. மத்தேயு 7:13. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இடுக்கமான வாசல் வழியா நாமளும் போகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. மரிக்கணும், ஆனா அவர் மரிக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, அவர் ஒரு பாவியா? ஏசு கிறிஸ்து மரித்தார்ல நமக்காக, ஆனா அவர் ஒரு பாவியா அப்படின்னா, ஆனா மரிக்கிறதுக்கு ஒரு பாவம் வேணும்ல. ஏன், பாவத்தினுடைய சம்பளம் தான் மரணம். ஏசு கிறிஸ்து முதலாம் முறையில் வந்துட்டாரு, பர்ஃபெக்டா தான் வராரு, அவருடைய வாழ்க்கையில எங்கேயுமே அவர் ஒரு பாவமும் செய்யல. ஆனா இப்போ அவருக்கு மரணம் வந்தாகணும். எப்படி வரும், அவர் பாவமே செய்யல, பாவத்தினுடைய சம்பளம் தான் மரணம். அப்போ என்ன நடக்குது இந்த ஒரு இடத்துல அப்படின்னா, அந்த எம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து ரொம்ப ஒரு நெருக்கமான வழியாக பிரவேசிக்கிறாரு, ஓப்பன் பண்றாரு. பாவமே செய்யாத அவரை தேவன் நமக்காக நம்மளை மீட்டெடுக்கணுன்றதுக்காக அவரை பாவம் ஆக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா கிறிஸ்து வந்து பாவம் பண்ணிட்டு சிலுவையில் அடி வாங்கினாரா அப்படின்னா இல்லை, பாவமே பண்ணாம பர்ஃபெக்டா இருந்து சிலுவையில் அவர் மரிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நமக்காக மரித்திட்ட இயேசு கிறிஸ்து உண்மையிலுமே அவரை நம்ம வந்து அவர் தான் நம்மளுடைய மெசியா, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அப்படி பாவமே செய்யாத ஒரு ஜீவனை நமக்காக பலியா கொடுத்துட்டா அப்பாவுக்கு நம்ம மேல எவ்வளவு லவ் இருக்கும் அப்படிங்கிறத கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, நம்முடைய குழந்தைய நம்ம சாவறதுக்காக கொடுப்போமா, அவங்கள மீட்டெடுப்பதற்காக? நமக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கூட உயிரை விட்டுறலாம், நம்ம குழந்தை நமக்கு அப்புறம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் யோசிப்போம். நம்முடைய அப்பாவோட லவ்னுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக தப்பே பண்ணாத என்னோட ஒரே பையனை என்ன பண்றேன், உங்களுக்காக கொடுக்குறேன். சாதாரண மரணம் இல்லை, ஒரு சிலுவை மரணத்துல கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்துக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ நமக்காக கீழே வந்தாரு அப்படிங்கிறத கூட நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவருக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது, பாவமே தெரியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னா நம் மீது அவர் காட்டக்கூடிய நீதி எப்படி இருக்கு, அந்த கிரேஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இன்னொரு வசனம் கூட இருக்கு, அந்த வசனத்தை வாசிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த வசனத்தை நம்ம கேட்கும் பொழுதே 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம்ம நிமித்தம் தரித்திரராயிருக்காராம். ஏன், அவர் ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே தேவன் அவரை வச்சுதான் படைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கூட என்ன நடக்குது இங்க அப்படின்னா,
நம் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்குறோம். அவருக்கு கீழே போகணும்னு அவசியமா அந்த சார்ட்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லை. ஆனால் நமக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவானா நீங்கள் இருங்க, நான் தரித்திரன் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் கூட அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, சுவிசேஷ யுகத்தில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அறுவடை செய்கிறார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ முதலாம் வருகையில் வராரு இல்லைங்களா, வந்து அந்த சுவிசேஷ யுகத்தில் அவர் அறுவடை செய்யும் பொழுது எத்தனை பேர் அவருக்கு கிடைக்கிறாங்க? 12 பேர் தான் கிடைக்கிறாங்க. இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் நீங்கள் 2 பேர் வரீங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு அதில் ஒரு வருத்தமுமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவே முதலாம் வருகையில் வந்து எத்தனை பேர் தான் அவரால் அந்த டைமில் அவரோட சொல் பேச்சு கேட்டு சத்தியத்துக்கு கேட்டு வர முடிஞ்சது அப்படின்னா, அவரை பின்பற்ற முடிஞ்சதுன்னா வெறும் 12 பேர் தான். இயேசு கிறிஸ்துவுக்கே 12 பேர் அப்படிங்கும்போது எங்களுக்கு 2 பேருங்கிறது எப்படி தான் எங்களுக்கு இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஓகே, வாஞ்சையோட சத்தியம் கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ மீதி எல்லாருமே எப்படி இருக்காங்க அவருடைய முதலாம் வருகையில் அந்த அறுவடையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கூட பதரை போல இருக்காங்க. ஸோ யார்கிட்டையும் ஸ்டஃப்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை தான் நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா யூத யுக அறுவடையில் நம்ம வந்து பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ அடுத்தது யூத யுக அறுவடையில் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில் எத்தனை பேர் கிடைக்கிறாங்க அப்படின்னா 12 அப்போஸ்தலர்கள் வந்து கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இதை கூட மத்தேயுல வசனமா இருக்கு, நீங்க பைபிள்ல கூட பார்க்கலாம். மத்தேயு 3:12 வாசிக்கலாம். மத்தேயு 3:12 தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றான். ஓகே, ஒரு நிமிஷம். ஒரு 2 நிமிஷம் ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ முதலாம் வருகையில் வந்து அந்த யூத அறுவடையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கூட அந்த அறுவடையில் 12 அப்போஸ்தலர்கள் வராங்க. இதை தான் நம்ம மத்தேயுவில் கூட வாசிக்கிறோம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். ஸோ கோதுமை 12 அப்போஸ்தலர்கள் சேர்த்துறாரு. பதரையோ அவியாத அக்கினினால் சுட்டெரிப்பார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கும்பொழுது கூட இந்த ஒரு கிராஃபில் இன்னொரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கலாம். மரணம் அடைஞ்சிட்டாரு, வந்துட்டாரு, முதலாம் வருகையில் வந்து 12 அப்போஸ்தலர்களை ஏற்படுத்திட்டாரு. ஸோ கிறிஸ்து மரித்துட்டாரு. அந்த அறுவடைக்கு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் வந்துட்டாங்க. 3 நாட்களுக்கு பிற்பாடு தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை எழுப்புறாரு. ஸோ எழுப்பின பின்னாடி அவர் எங்கே போகிறார்? ஆக்சுவலி இங்கே இருந்தாரா? ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி புது சிஷ்யனுடைய நிலைமையில் இங்கே போனாரா? ஸோ அடுத்தது அவர் மரணத்துக்கு பிற்பாடு அவர் எங்கே உயர்த்துறார் தேவன் அப்படின்னா எல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் உயர்த்துறார். எம்லேருந்து எல் போயிட்டாரு. புது சிஷ்யின் நிலைமையிலேருந்து தூதர்களினுடைய நிலைமைக்கு போயிட்டாரு. அப்போது தூதர்களுடைய நிலைமையில் அவர் அந்த பூமியில் எத்தனை நாள் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு? டஃப்பான கொஸ்டின்ஸ்க்கு இல்லையா? ஓகே, நானே சொல்கிறேன். 40 நாள் இருந்தார். 3 நாளுக்கு பிற்பாடு உயிர்த்தெழுறாரா இயேசு கிறிஸ்து? 40 நாள் என்ன பண்ணுறாரு? தூதர்களுடைய நிலைமையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன நடக்குது இங்கே? தூதர்கள் நிலைமையில் காட்சி கொடுக்குறாருன்னு சொல்லி கூட பார்க்குறோம். நீங்கள் வேதாகமத்தில் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய உயிர்த்தெழுதல் பிற்பாடு 7 இடங்களில் அவர் காட்சி கொடுத்துருப்பார். ஆனால் அப்போஸ்தலராகிய பவுல் நிறைய இடத்துல ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். ஒட்டு மொத்தமாக 11 இடத்துல இருக்கும், 11 இன்சிடென்ட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த 11ம் எதை குறிக்குது அப்படின்னா 7 இடத்துல வந்து அவர் காட்சி கொடுத்த ஒரு விஷயங்களை கூட குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம் ஒட்டு மொத்தமாக. ஏன்னா நிறைய ரிப்பிட்டேட்டிவான அந்த அப்பியரன்சஸ் வந்து இருக்கும் முதலாம் வருகையில். உயிர் தெழுந்த பிற்பாடு 7 தடவை வந்து சீஷர்களுக்கு 40 நாள் அளவில் வந்து காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 1:3. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஏன் காட்டுறாரு? இயேசு கிறிஸ்து 3 நாள் உயிர் தெழுந்து அப்படியே போயிருக்கலாம்ல. ஏன் 40 நாள் தரிசனம் காட்டுறாரு அப்படின்னா தேவன் என்னை உயிரோட எழுப்பிட்டார் அப்படிங்கிறத அவருடைய சீஷர்கள் விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு. ஸோ அடுத்தது எங்கே போறாரு? இந்த ஸ்டேஜில் இருக்கார் இல்லையா, தூதர்களுடைய நிலைமையில் 40 நாள் இருந்துட்டு அடுத்தது எங்கே போயிடுறாரு அப்படின்னா வந்த இடத்துக்கே போயிடுறாரு. தெய்வீக நிலைமை, அப்பாவோட இடம் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. வாசிக்கலாம் யோவான் 5:26. யோவான் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அருள் செய்திருக்கிறார். ஏன்? எப்படி பிதா வந்து தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறாரோ அது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படிக்கு அருள் செய்திருக்கிறார். ஏன்? இயேசு கிறிஸ்து அப்பா யார் என் சார்பா போவா, என் நிமித்தம் யார் இந்த பூமிக்கு போய் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தை மீட்பா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வைக்கும் பொழுது நான் போறேன்ப்பா, மேலேருந்து கீழே இறங்கி நான் போறேன்னு போனார்ல. தேவன் அவர் அப்படியே மரித்ததுக்கு பிற்பாடு அவருடைய ஓட்டத்தை பார்த்துட்டு அவர் அப்படி ஜஸ்ட் ஒரு தூதர்கள் நிலைமையில மட்டும் வைக்கல, மேல உயர்த்துறார் இயேசு கிறிஸ்துவ. எங்க அப்படின்னா அவருடைய வலது பரிசத்துக்கு உயர்த்துறார். அப்ப யோசிச்சு பாருங்க என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு. இது யோசிச்சு பாருங்க, பரலோகம் போயிட்டாரு இயேசு கிறிஸ்து. ஸோ 2ஆம் உலகம் என்ன ஆகலை, ஆனாலும் இன்னும் முடியல. ஏன் முடியல, இது எப்போ முடியும் அப்படின்றத கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? என்னைக்கு சபையினுடைய நிறைவு வருதோ அப்போ இந்த 2ஆம் உலகம் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ முதலாம் அறுவடையில் சீஷர்கள் வராங்க, அந்த சீஷர்களே விதையா விதைக்கிறாரு. அந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? பிரயாணம் பண்ணி என் நிமித்தம் நீங்கள் வந்து என்னுடைய சாட்சிகளாக இருப்பீங்க பூமியின் கடைசி பரியந்தமும் அப்படின்னு அவர் சொல்லிட்டதுனால அந்த சீஷர்கள் மூலமாக யாரை எழுப்பக்கூடிய ஒரு ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னா 1,44,000 பேரை எழுப்பக்கூடிய ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஏன் உங்கள் மத்தியில் வந்து சத்தியங்கள் சொல்றோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திட்ட அந்த 12 சீஷர்களுடைய சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் மத்தியில் சத்தியங்களை சொல்லிட்டு இருக்கோம். எதற்காக? அன்னைக்கு நடந்த அறுவடையில் சீஷர்கள் வந்தாங்க, 12 அப்போஸ்தலர்கள் கிடைச்சாங்க இயேசுவுக்கு. அந்த 12 அப்போஸ்தலருடைய உபதேசங்களை உங்கள் மத்தியில் சொல்லும் பொழுது நம்மளும் எப்படி மாறலாம்? 1,44,000 பேரில் ஒருவராக மாறக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு. இயேசு கிறிஸ்து மகிமை அடைஞ்சிட்டாரு. ஸோ அந்த முதலாம் அறுவடையில் ஒருவேளை 1,44,000 பேரில் நாமளும் ஒருவராக கூட இருந்தால் கூட இயேசு கிறிஸ்து என்ன தான் பண்ணுவார்? இன்னும் அதிகமாக ஒரு மகிமை தான் அடைவார் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் மிகப்பெரிய தெய்வீக நிலைமைக்கு போயிட்டார். இப்போ போயிட்டாலும் கூட
ரெண்டாம் வருகையில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய உடன் சபை அங்கங்களை வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவர் மகிமை அடைஞ்சிட்டாலும் கீழே அறுவடை நடக்குது பூமியில். ஸோ உலக ஜனம் இன்னும் பாவத்தில் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அப்பா கிட்ட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட ஓப்பன் பண்ணி அழகாக கொடுத்துட்டாரு. ஸோ இதில் கூட என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த சுவிசேஷ யுகம் இருக்குல்ல, இந்த எஃப்ல இதில் ஒரு 4 வகையான வகுப்பார் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த சுவிசேஷ யுகத்தில் கூட யார் இருக்கா அப்படின்னா 4 வித வகுப்பார்கள் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி, யார் இவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கூட ஹைலைட் பண்ணுறோம் பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கூட ரொம்ப அழகாக நம்ம இந்த ஒரு பிக்சர்லேருந்து புரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக. ஸோ இந்த NMPQ அப்படின்னு ஹைலைட்டாக இருக்கு இல்லையா இந்த இடத்துல. ஸோ இந்த ஒரு 4 வகுப்பார் யார் அப்படிங்கும் பொழுது கூட என் யாரை குறிக்குது அப்படின்னா சபை வகுப்பாரை குறிக்குது, கிறிஸ்துவனுடைய மனவாட்டி 1,44,000 பேர். அடுத்தது எம் யாரை குறிக்குது அப்படின்னா சபையினுடைய தோழி வகுப்பார், திரள் கூட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இந்த பி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது யாரை குறிக்குது, இது ஸ்மால் பி, கேபிட்டல் பி தான் அந்த நியாயப்பிரமாண நிலைமைன்னு சொன்னோம். இந்த ஸ்மால் பின்னு இருக்கு இல்லையா, இது வந்து கிறிஸ்தவர்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இந்த கியூ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பேர் கிறிஸ்தவர்கள். ஏன் பேர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இவங்க என் லைனுக்கு மேலேயே இல்லை. ஏன், இவங்க பேருக்கு மட்டும் கிறிஸ்தவர்கள். சண்டே ப்ரேயர் போவாங்க, காலையில் அட்டன் பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருப்பாங்களா அப்படின்னா ஒரு பேருக்கு மட்டும், எதுலேயும் ஒரு பிடிப்பில்லாத, ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராங்காக எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரேயர் கிறிஸ்தவர்களை கூட இந்த இடத்துல குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ சுவிசேஷ யுக அறுவடை வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இதை எப்படி கிளியராக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபைனலாக அறுவடையில், இந்த அறுவடை இது கிடையாது, இந்த அறுவடையில் ஸோ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அறுவடையை முடிப்பதற்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டார் இப்போ 2ஆம் வருகையில் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். 1874 கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வந்தாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாரு இப்போ 2ஆம் வருகையில் வந்து அவருடைய வேலை என்ன அப்படின்னா வந்துட்டு சபையை கூட்டிகிட்டு போகணும், அவருடைய மனவாட்டியை கூட்டிகிட்டு போகணும். ஸோ அவர் தெய்வீக நிலைமையிலேருந்து வந்து சபைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அகெயின் மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த தெய்வீக நிலைமைக்கு நீங்களும் வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த அறுவடையில் முடிக்கிறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் இதில் என்ன நடக்குது, இதுதான் இந்த கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை அப்படிங்கிறத கூட ப்ராசஸ் கூட நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவர் 2ஆம் வருகையில் வந்தாலே என்ன ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். அப்போ இனி வரும் உலகத்தில் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த 2ஆம் உலகம் ஸ்டாப் ஆகி இனி வரும் உலகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு இருக்கு இல்லைங்களா, அந்த முடிவில் என்ன ஆகும் அப்படின்னா மகா உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இருந்தால் பின்னாடி வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். மகா உபத்திரவம் அப்படிங்கிறது ஒரு மிகவும் ஒரு அருமையான டாபிக். அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத வசனத்தின் அடிப்படையில் தேவனுக்கு சித்தம் இருந்தால் பார்க்கலாம். ஸோ இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் மகா உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். மத்தேயு 24:21 வாசிக்கலாம். மத்தேயு 24:21 ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் நடக்காத மாதிரி அப்படி ஒரு விஷயம் வந்து உண்டாகுது, அதுதான் மிகுந்த உபத்திரவம். இதுதான் மகா உபத்திரவம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஈவன் அப்போ உண்டாகும்னா இந்த வசனம் கூட சொல்றத வச்சு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி கூட வசனம் இருக்கும் இல்லைங்களா. ஏன் அப்படின்னா இந்த மகா உபத்திரவத்தில் எல்லாரும் மாட்டுவாங்க, ஒரு குரூப் மட்டும் மாட்டாது. யாரு அப்படின்னா இந்த மகா உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 1,44,000 பேரில் நாமளும் ஒருவராக மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு இந்த மகா உபத்திரவத்தில் நாமளும் மாட்டிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், போயிடலாம். ரொம்ப அழகான ஒரு டாக்டரின். ஒருவேளை நாம் இந்த சத்தியம் கேட்டுறோம், நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா மகா உபத்திரவத்தில் நாம் மாட்டிக்காமல் மேலே போயிட்டோம்னா நம்முடைய பிள்ளைகளோட நிலைமை என்ன அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் யோசிக்கலாம் இல்லைங்களா. ஸோ ரொம்ப கிரேஸாக அந்த பிள்ளைகளுக்கு தேவன் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத கூட பின்னாடி வரக்கூடிய நாட்களில் ஒரு சத்தியமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் மனசுலையும் இருக்கும் இல்லையா, நம்ம மெச்சூர்டாக இருக்கும்,
நல்ல ஒரு ஸ்டேஜில் சத்தியத்தை நிறைய கேட்டுக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப சின்னவங்களா இருப்பாங்க. ஒருவேளை நாளைக்கே நம்ம சபையாக மாறிட்டா அப்போ என் குழந்தையோட என்ன நிலைமை என்ன அப்படிங்கும் பொழுது கூட அவங்களுக்கு தேவன் எந்த அளவுக்கு கிரேஸ் வைக்கிறார் அப்படிங்கிறத கூட பின்னாடி ஒரு வரக்கூடிய நாட்களை நம்ம பாடங்களாக பார்க்கலாம், தேவனுக்கு சித்தம் இருந்தால். அப்போ என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், சபை இப்போ கிறிஸ்துவனுடைய மனவாட்டி இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டாங்க. போன உடனே பூமியில் இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகிடும்? மகா உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகிடும். மீதி யார் இருப்பா இதில் அப்படின்னா, சபை போயாச்சுனாலே மீதி யார் இருப்பா? அடுத்தது கிறிஸ்துவின் சபை பாடம் கேட்டிருந்தா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இங்கே யார் இருப்பா அப்படின்னா திரள் கூட்டம் இருப்பாங்க. அண்ட் அதில் உலக மக்கள் இருக்காங்க இல்லையா, மீதி திரள் கூட்டம் இல்லாமல் ஒட்டுமொத்த ஜனங்கள், அவங்களும் இந்த மகா உபத்திரவத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. வாசிக்கலாம் ஏசாயா 57:1. ஏசாயா 57:1. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. தீங்கு அப்படிங்கிறத இங்க நீங்க இந்த மகா உபத்திரவம்னு புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து வந்து சொன்ன விஷயம்தான், நான் போய் உங்களுக்காக என்ன பண்றேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் போய் அதையும் செய்கிறாரு. இப்போ சபை மட்டும் என்ன ஆகுது, அவருடைய 2ஆம் வருகையில் வந்து சபையை கூட்டிகிட்டு போகிறார். அகைன் வந்து மேலே கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது கூட புரிஞ்சுக்கலாம், இதை தான் நம்ம ஹைலைட் பண்ணுறோம், அந்த ஒரு பொசிஷன்ஸ் மாறுறத. ஸோ சபை மட்டும் இப்போ மேலே போகுது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். இதுதான் யோவான் 14:3 கூட நம்ம கோட் பண்ணோம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒண்ணுமே செய்யாத நமக்கு அவர் இருக்கிற அந்த ஒரு பொசிஷனை கொடுக்குறார். யாராவது கொடுப்போமா? நாம ஒருவேளை ஒரு கம்பெனியோட MD CEO இருக்கும், நம்ம கீழே ஒருத்தவங்க நல்லா வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு சில இன்க்ரிமெண்ட்ஸ் கொடுப்போம், சில ஹைக் கொடுப்போம் இல்லைங்களா? ஒருவேளை நாம ஒரு கம்பெனி ரன் பண்ணா, நீ நல்லா ஒர்க் பண்ற, உன்னையும் நான் என் கூட MD ஆகுறேன் அப்படின்னு நம்ம ஆக்குவோமா? ஆனா இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இப்ப வந்துட்டாரா? வந்துட்டாரு. இப்ப நாம அவர்கிட்ட போய் சேரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ 2ஆம் மறுபடியும் முடியுது, கோதுமையையும் கலையையும் பிரிக்கிறாரு. ஸோ உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ M அப்படிங்கிறது புது சிஷ்யனுடைய நிலைமை, இந்த N அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சபையினுடைய நிலைமை குறிக்குது. திரள் கூட்டம் என்ன ஆகுது, கஷ்டப்படுது. அதே விஷயத்துல திரள் கூட்டம் என்ன பண்ணுது தெரியுமா? நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு பூமியில் மகா உபத்திரம் ஸ்டார்ட் ஆகிடும்ல, அதில் இந்த திரள் கூட்டம் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்தது பின்பாடு கஷ்டப்பட்டு அடி வாங்கி மேலே வரும், பரலோகத்துக்கு வந்துடும். ஆனால் வந்தால் கூட என்ன நிலைமையில் இருக்க முடியாது அவங்களால அப்படின்னா, மகிமையின் நிலைமையில் இருக்க முடியாது, தூதர் நிலைமையில் மட்டும்தான் இருக்க முடியும். அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நம்ம ஓடுற ஓட்டம் திரள் கூட்டத்துக்காக இல்லை, சபை வகுப்பாரில் நாமளும் ஒரு வாரம் மாறணுன்றதுக்காக ஓடுறோம். ஒருவேளை அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பரலோகம் வரலாம், ஆனால் மகிமை நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த திரள் கூட்டத்துக்கு வெறும் தூதர் நிலைமைகள் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ வெளிப்படுத்தல் 7:14 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7:14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ அப்படின்னா சபையா போயிடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சம கஷ்டப்பட்டு திரள் கூட்டமாக கூட தான் போறதுக்கு தேவன் கிருபை கொடுக்கறதே பெரிய விஷயம்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம. அப்போ இப்போ கஷ்டப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மகிமை அடைஞ்சிடலாம். இப்போ கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப நம்ம தயக்கப்பட்டோம் அப்படின்னா பின்னாடி அடிச்சு துவச்சு தான் என்ன பண்ணுவாங்க, திரள் கூட்டமாகவே உள்ள வருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். மகா உபத்திரவத்தில் மாட்டி சிக்கி அடிபட்டு தான் வரணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சபையா மாறுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் ப்ராசஸ் என்ன? கிறிஸ்துவின் வழியில் எப்படி நடக்கிறது ஆக்சுவலி? அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், ஒரு விஷயம் பொய் அப்படின்னா அதை விட்டு முதல்ல வெளியில் வரணும். நம்ம போய் கேட்குறோம்ல, சண்டே உட்காந்து அநேக காரியங்களை கேட்குறோம், அதில் சத்தியம் இருக்கான்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எங்களுக்காக எங்களை பிரியப்படுத்துறதுக்காக வரவே வேண்டாம். அப்போ ஒரே ஒரு தாழ்மையான கருத்தை கூட என்ன வைக்கிறோம், இது ஆன்லைனில் கூட சில சகோதரிகள் வந்து கேட்கலாம், வராதவர்கள். ஒரே ஒரு ஹம்பிளான ரெக்வஸ்ட் தான் உங்க முன்னாடி வைக்கிறோம். சபையாக மாறணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பொய்ன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சா, போல்டா கரேஜா ஒரு டிசிஷன் எடுக்கணும், அதை விட்டு வெளியில வர்றதுக்கு. அந்த டிசிஷன் எடுக்க முடிஞ்சுட்டா அவரே 2ஆம் வருகையில வந்துட்டாரு, அவர் கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்காரு. நாம இன்னும் அவர் கூட போறதுக்கு ரெடினஸ் காட்டாம சுத்திட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாரு?
அப்படியே உலகமே அழிஞ்சிடுமா? யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். இதே காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு ஒரு 2 பேர் ரெடினஸ் காட்டுறாங்களா? ஓகே, 1,44,000 இன்னைக்கு எனக்கு 2 பேர் போதும். மீதி ஒருவேளை நமக்கு தெரியாது 1,44,000 பேரில் எத்தனை பேர் அவங்களுடைய கோர்ஸை முடிச்சுட்டாங்க பவுல் மாதிரி ஓடின்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை ஒரே ஒருத்தருக்காக இல்லை, ஒரே ஒரு 5 பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 5 பேர் காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு பாடம் கேட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போமே உதாரணத்துக்கு. அந்த 5 பேரில் 2 பேர் வந்துட்டாங்கன்னா பிதாக்கு வேலை ரொம்ப ஈஸி இல்லையா? குமாரனை பார்த்து என்ன சொல்லுவார்? இன்னொரு 3 பேர் தானே, ஓகே ஃபைன், எடுத்துட்டு வாங்க அப்படின்னுவாரு. அப்போ நாம இன்னும் எத்தனை பேருக்காக இந்த ஒரு அழைப்பு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட தான் நமக்கு தெரியாது இன்னைக்கு. ஆனா ரொம்ப கடைசி காலத்துல இருக்கோம் அப்படிங்கிறத கூட அநேக தீர்க்க தரிசனங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருவேளை சத்தியமே இல்லையா? வாய்க்கு வந்ததை உபதேசிக்கிறாங்களா? அதுல வசனத்திற்கு ஏற்ப ஒரு சத்தியம் அதுல இல்லையா? அதை உதறிட்டு விட்டு வரதுக்குள்ள ஒரு கரேஜுக்குள்ள நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா முதல்ல வந்தாகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை வந்துட்டோம் அப்படின்னா அது நாம் சபையாக மாறுவதற்கு நாம் எடுக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒரு முதலாவது ஒரு விஷயம், ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். மிகவும் முக்கியமான பிரதானமாக ஒரு முடிவாக கூட இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயர் 2:8. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். 2 சாய்ஸ் தான். ஒன்று நாம சபை ஆகணும், இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு கிரேஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கூட இங்கே ஒரு வார்னிங்கான ஒரு மெசேஜாக பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ நாம் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய ஒரு முடிவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட கிங்டம்னுடைய ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கும், கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியினுடைய ஸ்டார்டிங்கில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கூட அதை எப்படி அப்போஸ்தலன் ரொம்ப அழகாக அதில் குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் 17:31 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். எந்த நாளை குறித்திருக்கிறார்? அந்த நாள் கிறிஸ்துவினுடைய நாள். அந்த கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியை பத்தி பேசுது இந்த இடத்துல. அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ரொம்ப சிம்பிளா அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிறிஸ்துவினுடைய நாள், அந்த 1000 வருட அரசாட்சியில அவர் அதுல என்ன பண்றார்? தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அவருடைய 1000 years கிங்டம்ல உள்ள பிளான்களை பத்தி பேசிட்டு இருக்கார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ சபையும் கிறிஸ்துவும் எங்க இருக்காங்க இப்போ அப்படின்னா தெய்வீக நிலைமை. யோசிச்சு பாருங்க, இந்த இடம் தெய்வீக நிலைமையில இருக்கும் பொழுது கூட மேல யார் இருக்கா கீழே அப்படின்னா திரள் கூட்டம் இருக்காங்க. இந்த சார்ட்ல புரிஞ்சுக்கலாம் நல்லா. இங்க மகிமை அடைஞ்ச நிலைமையில கிறிஸ்துவும் சபையும் இருக்காங்க அப்படின்னா திரள் கூட்டம் என்னைக்குமே சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் கீழே தான் அப்படின்றத கூட பார்க்குறோம். தூதர்கள் நிலைமை தான் இவங்களுக்கு எல் பிளேன்ல தான் இருக்காங்க. தெய்வீக நிலைமைக்கு திரள் கூட்டம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்குறோம். ஸோ அடுத்தது முற்பிதாக்கள். ஸோ இவர்கள் மேலேயும் தேவன் என்ன பண்ணியிருக்கார்? அளவில்லாத ஆசீர்வாதங்கள் வச்சிருக்காரு. ஸோ 3ஆம் உலக யுத்தத்தில் கூட அவங்க தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு பெரும் உதவியா இருக்க போறாங்க. இஸ்ரேல் ஜனத்தை நோக்கி ஒட்டுமொத்த படைகளும் வந்தா கூட அந்த இஸ்ரேலுக்காக அன்னைக்கு துணை கொண்டு நிற்க போறது யாரு அப்படின்னா நம்முடைய முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஏன்? அவங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்கு, கடற்கரை மணல்னு சொல்லி ஆசீர்வதிச்சிட்டாரு. ஸோ அவங்களுக்கும் பிளஸிங்ஸ் இருக்கு. அவங்களும் பிற்பாடு உயிர்த்தெழுப்பப்பட்டு யாருக்காக சண்டை போட போறாங்க அவங்களும் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். சீர்திருத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை கூட குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அடுத்தது உலக ஜனங்கள் இல்லைங்களா? ஸோ உலக ஜனங்கள், ஒட்டுமொத்த உலக ஜனத்துக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா வேர்ல்டுக்கே பிளெஸிங்ஸ் தராரு. எப்படி தராரு? சத்தியத்தை கொடுக்குறாரு. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய பிளான்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த இடத்துல கூட செய்து காட்டுறாரு. ஆனாலும் ஒரு விஷயம், இதில் பிரவேசிக்கணும்னா பெரும்பாதையான வழிக்குள்ளே போய் தான் ஆகணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இதை கூட சங்கீதம்ல வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். 45, 14, 15. 45ஆம் சங்கீதம் வசனங்கள் 14 மற்றும் 15. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். மகிமையில கிறிஸ்துவும் சபையும் இங்கே இருப்பாங்க. தெய்வீக நிலைமையில கடைசி வரைக்கும் இவங்களுக்கு கீழே தான் யாரு அப்படின்னா இந்த திரள் கூட்டம்.
அப்போ அந்த திரள் கூட்டத்துக்கும் கீழே யார் இருக்கா அப்படின்னா இந்த சீர்திருத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ சபை ராஜா கிட்ட வரும், இந்த 1,44,000 இங்கே ராஜா கிட்ட இருக்கும். ஆனால் ராணி பின்னாடி தோழிகள் போனாலும் ராஜா கூட பிரவேசிக்கிறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த திரள் கூட்டத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். அரண்மனையில் இருக்கலாம், ஆனால் ராஜா கூட இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 45, 16, 17 வாசிக்கலாம். வசனங்கள் 16 மற்றும் 17. உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். இதுதாங்க தேவனுடைய ப்ராஜெக்டே ஆக்சுவலி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ விசாலமான வழியை சாத்தான் ஓப்பன் பண்ணிட்டான், நெருக்கமான வழியை இயேசு கிறிஸ்து ஓப்பன் பண்ணிட்டாரு. பெரும்பாதையான வழியின் மூலமாக ராஜ்யத்தில் ஓப்பன் ஆகுது. ஸோ தேவன் பற்றி எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா, இங்கே இருக்கு பாருங்க, பெரும்பாதையான வழி. ஸோ எல்லாரை பற்றியும் எல்லாரும் தேவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழி அங்கே ஓப்பன் ஆகுது. ஆனால் என்ன தெரியுமா இதில் ஒரு பியூட்டியே, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பெரும்பாதையான வழியில் கூட அங்கேயும் ஒரு குரூப் என்ன பண்ணாது அப்படின்னா தேவனுடைய சொல் பேச்சு கேட்காது. ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தேவன் பற்றி அவங்க எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க ஃபுல்லாகவே உலக ஜனங்கள். அங்கே ஒரு பார்ட் என்ன பண்ணாது அப்படின்னா அப்போ கூட தேவன் சொல்கிறத கேட்காது. இப்போது அநேக ஜனங்களுக்கு தேவன் யாருன்னே தெரியாது இல்லையா. ஆனால் தேவன் யாருன்னு சொல்லி கொடுத்துட்டாரு கூட ஒரு சில கூட்டம் என்ன பண்ணும், இல்லை இல்லை நான் வரமாட்டேன், எப்படி நான் அதெல்லாம் ஒத்துக்கிறது, நான் தேவனே அவர் தான்ப்பா உனக்கு எல்லாத்தையும் கிளியராக கண்ணெதிர காட்டுறாரு பிளான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சில நேரம் ஒத்துக்குமா, இல்லை நான் எத்தனை வருஷமாக அதில் இருக்கேன்னு தெரியுமா, இதை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும், இதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இருக்கே அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் வைக்கிறாரு, 2ஆம் மரணம். ஏன் அப்படின்னா அவர் வைக்கிற டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுறாங்க. ஸோ ராஜ்யமில் அந்த ராஜ்யத்தினுடைய காலப்பகுதியில் கூட சாத்தான் கொஞ்ச காலம் என்ன பண்ணுவான், அவனும் கட்டவிழ்க்கப்படுவான் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ சில ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தப்புன்னு தெரிந்தும் சொல் பேச்சு கேட்காம நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சகித்து கொள்வது கிடையாது, 2ஆம் மரணம்னு சொல்லி கூட பார்க்குறோம். வாசிக்கலாம் ஏசாயா 26:10. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்ப இது நீதியுள்ள தேசமானா இப்ப இல்லை, ஆனா தேவன் யாரு, அவருடைய குமாரன் யாருங்கிறத ஒரு விஷயத்தையே சொன்னதுக்கு பிற்பாடு கூட துர்மார்க்கன் என்ன பண்ண மாட்டானாமா, தயை செய்தாலும் ஓகே பொழைச்சு போ, ஃபுல்லாத்தையும் கேளு நீ எல்லாத்தையும் சொன்னா கூட இல்லை இல்லை நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கும் பொழுது கூட அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். இன்னைக்கு கர்த்தருடைய மகத்துவத்தை இந்த காஞ்சிபுரத்தில் சொல்லும் பொழுது எத்தனை பேர் கேட்காம போறாங்கன்னு தெரியுங்களா? தப்பில்லை, அவங்களாம் நம்ம வெறுக்கிறது கிடையாது, அவங்களுக்கு அது லாஸ் அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப ஹம்பிளா அவங்க முன்னாடி வைக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில, நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கலாம், இதுவா அதுவான்னு எடுக்கக்கூடிய டிசிஷன் கிறிஸ்துவ சார்ந்து இருக்கணும். அப்போ அதுக்கு கூட நம்மளால் போல்டாக டிசிஷன்ஸ் எடுக்க முடியலன்னா என்ன ஃப்ரீடம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அவன் கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். ஸோ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தான் ஒரு சூழ்நிலை அப்படின்னா 2ஆம் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட சொல்கிறாரு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் தராரு. வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 20, 13, 14 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். உதாரணத்துக்கு காஞ்சியில் இப்படி ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட ஒருவேளை ஜென்யூனான ரீசன்ஸ்னால நம்மளால வர முடியல அப்படின்னா அதை தேவன் வேலிடேட் பண்றாரு. அந்த மாதிரியான விஷயங்களை ஒருவேளை சத்தியம் இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு இல்லை அப்படிங்கும் பொழுது கூட தேவன் என்னமா பண்றாரு, அவரு ஸ்டில் நியாயமுள்ள தேவன், நீதி உள்ள தேவன் தான். அன்பு இருக்கும், ஆனா நீதியை மீறி இருக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க, அவருடைய நீதி எப்படி இருக்கு. தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். நாம என்னென்ன பண்றோம் நம்முடைய வாழ்க்கையில அதுக்கு தான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட். நம்ம செய்யாததுக்கெல்லாம் தேவன் நம்மளை அநீதியாலாம் என்ன பண்ண போறது இல்லை, பனிஷ் பண்ண போறதே கிடையாது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ 2ஆம் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட இங்கே பார்க்குறோம். ஸோ துன்மார்க்கன் என்ன தயவு செய்தாலும் என்ன பண்ணுறதில்ல, நீதியை கற்றுக்கொள்றதில்ல, அவங்களுக்கு 2ஆம் மரணம் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது, அப்புறம் 1000 வருஷம் ஆளுகை செய்கிறார் நம்முடைய இயேசு கிறிஸ்து.
ஸோ இங்கே என்ன நடக்குது அதுக்கப்புறம் பிற்பாடு? ஸோ நிறைய பேர் சொல் பேச்சு கேட்கல, 2ஆம் மரணத்துக்குள்ளே போகிறாங்க. நெக்ஸ்ட் நியூ ப்ராசஸ் தான். என்ன பண்ணுறார்? யாரெல்லாம் கேட்கலையோ அவங்க எல்லாத்தையும் 2ஆம் மரணத்தில் அழிச்சிட்டு தேவனுடைய கையில் வந்து ஒப்பு கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து அவருடைய 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவில் என்ன பண்ணுறாரு? தேவன் கையில் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார். அப்பா இந்தாங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் பொழுது கூட அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் யுகம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ தேவன் ஆளுகை செய்ய போகக்கூடிய ஒரு விஷயம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:24. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். 7000 வருஷத்துல தேவன் ஓய்ந்திருந்தாருன்னு இருக்கும்ல, அந்த கடைசி 7வது நாள்ல அதுல உள்ள 7000 வருஷத்தினுடைய எண்டில் 7th டேவுடைய எண்டில் இந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிட்டு தேவனுடைய கையில் ஒப்படைச்சிடுவார் நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் யார் சார்ஜ் எடுப்பா அப்படின்னா பிதாவாகிய தேவன் சார்ஜ் எடுப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்குறோம். யோசிச்சு பாருங்களேன். அதற்கு பிற்பாடு பாவம் இருக்குமா அப்படின்னா முன்னாடியே ஒரு டெஸ்ட் வச்சு யாரெல்லாம் பாவம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டாரு? 2ஆம் மரணத்தை கொடுத்துட்டார் அவருடைய அரசாட்சியில். ஸோ பாவம் இல்லாத நிலைமை. இங்கே ஆதாம் வந்து எப்படி ஒரு பிரமிடாக இருக்காரு. இங்கே பாருங்கள், ஃபைனலாக பாருங்கள், ஒரு என்லைட்டன்டு ஒரு வெளிச்சமுள்ள ஒரு விஷயம் இருக்கும் இங்கே. ஏன் ஆதாம் ஃபெயில் ஆயிட்டாரு ப்ராஜெக்டில் இந்த ஸ்டார்டிங்கில். ஆனால் சபை என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல அப்படின்னா, அந்த சின்ன பிரமிடை கடைசியில் எவ்வளோ பெரிய பிரமிடாக இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக ஆதாமுடைய சந்ததி இங்கே போயிருக்கணும். ஆனால் பின்னாடி எப்படி இருக்குது? இந்த இடம் என்லைட்டண்டாக இருக்குது, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ மோஸ்ட் என்லைட்டன்டு ஒரு பொசிஷன் அதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதான் யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ சார்ட்டுக்குள்ளே நமக்கு பாடம் வச்சிருக்கார் அப்படிங்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ நாம் பாவம் இல்லாத நிலைமைக்குள்ளே நாமளும் போகணும். ஸோ ஆதாம் செய்திட்ட மாதிரி நாமளும் மரணத்துக்குள்ளே போகக்கூடாது. அப்படின்னா அந்த கீழே உள்ள அந்த மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேற்கொண்டு அந்த ஸ்டேட்டஸில் மேலே ஏறி வந்து மகிமை அடைகிறதுக்கு தேவன் என்ன பண்ணிட்டார்? கிறிஸ்துவை கொடுத்துட்டு அவர் மூலமாக நமக்கு ஒரு ரோல் மாடலை கூட செட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ இதனுடைய இந்த ஒரு பாடம் நிறைவடையுது. இப்போ இந்த சார்ட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா இந்த சார்ட் வந்து இதை பற்றியே வந்து ஒரு மோர் தென் 1 வீக் டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் பேசிகிட்டே போகலாம், டீட்டெயில்டான விஷயங்கள். ஒவ்வொரு கோடுக்கும் இங்கே பார்த்தோம் இல்லையா, 2 கோடுக்கு மிடில் உள்ள ஒரு கேப்புக்கு ஒரு மீனிங் இருக்குல்ல. ஜலப்பிரளயம் 370 நாள் ஜலப்பிரளயம் வந்தது அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மைன்யூட்டான மீனிங்ஸ் இருக்குது, ரொம்ப டீட்டெயில்டாக. ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இருந்தால் நீங்கள் ரொம்ப ஈகராக இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். ஸோ இதனுடைய இந்த ஒரு யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு அப்படிங்கிற ஒரு பாடம் கூட ரொம்ப சுருக்கமாக இந்த ஒரு டைமுக்குள்ளே எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இம்மட்டும் கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே கிருபை தந்து ஆசீர்வாதத்தில் நடத்துவாராக. ஸோ அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய தேவனுடைய பிளானையும் கேட்டுட்டு நம்ம அதை உதாசீனப்படுத்திட வேண்டாம். ஸோ அடுத்த வாரம் வரலாம் தொடர்ந்து இங்கே. ஸோ இன்னும் அதிகமான ஒரு சத்தியங்களை கொடுத்து தேவன் கூட நம்மளை பிளஸ் பண்ணுவார். ஸோ உலகத்தில் உள்ள அநேக விஷயங்களை அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி வீடு, பணம், காசு, பேர், புகழ் இல்லைனாலும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் ஒரு சத்தியத்தில், ஒரு உண்மையான சத்தியத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பிலீவ் பண்ணிவிட்டு நம்மளை பார்த்து மற்றவங்க விட்னஸ் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு லைஃப்பை, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை தேவன் கொடுப்பார் அப்படிங்கிறதுல நமக்கு அதிகப்படியான ஒரு வாக்குத்தத்தங்கள் நமக்காக தேவன் அநேகம் விஷயங்கள் கொடுத்துட்டார் வசனத்தின் மூலமாக. ஸோ அவருக்காக போல்டாக ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் கூட. ஏன்னா ரொம்ப எண்ட் டைம்ஸில் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ எந்த கிளாஸஸையும் மிஸ் பண்ண வேணாம், நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் கூட தேவனுக்கு சித்தம் இருந்தால் அடுத்த வாரம் இதே மாதிரி 6:30க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு பாடத்தோடு கூட சந்திக்கலாம் அப்படிங்கிறத கூட சொல்லிக்கொண்டு அடியேன் வந்து என்னுடைய உரையை வந்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சத்தியத்தை தந்த தேவனுக்கு நன்றி. இந்த ஒரு பாடத்தில் கூட ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சகோதரர்கள்கிட்ட கேளுங்க. அதாவது தேவனுடைய அந்த 7ஆம் நாளுக்குண்டான ஒட்டுமொத்த பிளானையும் தான் வந்து நம்ம இப்போ ஒரு சார்ட்டில் வந்து பார்த்துருப்போம். அதுவும் என்னன்னா வசன அடிப்படையில் தான் நம்ம பார்த்துருப்போம் அப்படிங்கிறத கூட தெரிவிச்சுக்கணும். அடுத்த வாரம் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இருக்குது, அதை டைட்டில் வந்து அடுத்த வாரம் வெளிப்படுத்துகிறோம். ஸோ இந்த ஒரு ஆராதனைக்கு கூட முடிவாக அன்பு சகோதரர் ஹரிஹரன் அவர்களை ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம்.
மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கும் இஸ்ரேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம் ஐயா. பிதாவே, சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி பிதாவே உம்முடைய சத்திய வசனங்களை தியானிக்கும்படியாக கொடுத்த இந்த ஒரு நாளுக்காக நன்றி. பிதாவே, ஒவ்வொரு வாரமும் அநேக அடிப்படை சத்தியங்களினால் எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறீர் சுவாமி. பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய தெய்வீக திட்டத்தை குறித்து மறைந்திருக்கும் அநேக சத்தியங்களை பிதாவே வசனத்தை கொண்டு எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி. பிதாவே, நீ வரும் காலங்களிலும் பிதாவே இப்படிப்பட்டதான மேன்மையான சத்தியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று பிதாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுகிறோம் சுவாமி. பிதாவே, கேட்கிற சத்தியத்திற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் மரண பரியந்தம் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும் நீர் கிருபை தர வேண்டுமாக வேண்டுகிறோம். இந்த ஒரு கூட்டத்திற்கு வர தவறிய சகோதர சகோதரிகளுக்கும் இப்படிப்பட்டதான மேன்மையான சத்தியங்கள் சென்று சேரும்படி எனக்கு கிருபை தர வேண்டுமாக வேண்டுகிறோம் சுவாமி. பிதாவே, இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் உடைய தெய்வீக பிரசனங்களோடு கூட இருந்து வழி நடத்தியது. நாங்கள் இப்பொழுது பிரிந்து சென்றாலும் பிரியாத நேசக்கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இந்த ஒரு சிறு ஜெபத்தை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பிரதர்ஸ், டீ ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் ஸ்கிரிப்ட் கூட ரெடியாக இருக்குது. நீங்கள் அதை வாங்கிட்டு போகணுமா கேட்டு